வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று ஆறு மனமே ஆறு என்ற சிந்தனையை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கிறோம் அல்லவா? அதில் ஒரு பாடல் மகரிஷி அவர்கள் எழுதி நமக்கு அருளியிருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலையே நாம் இன்று குரு வணக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. அதையே குருவுக்கு சமர்ப்பணம் செய்து அதை நாம் இன்று கொஞ்சம் சிந்தித்து விட்டு நம்முடைய வழக்கம் போல உள்ள கலந்தாய்வுக்கு சென்று விடுவோம். ஞான களஞ்சியம்தான். களஞ்சியம் நமக்கு நெற்களஞ்சியம், எத்தனையோ களஞ்சியங்கள் இருக்கிறது உடலுக்காக. ஆனால் உயிருக்காக இருக்கக்கூடிய களஞ்சியம் என்று சொன்னால் அது வேதாத்திரிய களஞ்சியம், ஞான களஞ்சியம் தான். அதற்கு மிகை ஆகாது. உண்மை. அதில் 1842வது பாடல். அந்த பாடலை கொஞ்சம் பார்ப்போம். அனைத்து ஆற்றல், சுத்த வெளி, அனைத்து இயக்க ஆற்றல். 3 வரிகளாக, வார்த்தைகளாக கொடுத்திருக்கிறார் பாருங்க மகரிஷி வேதாத்திரி ஐயா அவர்கள். அனைத்து ஆற்றல், அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் இந்த பூ உலகில் அனைத்து ஆற்றல். இந்த பூ உலகை தாங்கிக் கொண்டும் இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டும் இருக்கக்கூடிய சுத்தவெளி, அதன் இயக்க ஆற்றல். ஆதி பரம்பொருள், இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய ஆதி பரம்பொருள். உணர் அறிவு பெற்ற மனிதர் யாரு? மனிதரை எவ்வளவு உயர்வா இதுக்கு மேல யாரு சொல்ல முடியும்? நம்மை நாமே சிந்திப்பதற்கு திருமூலர் சொன்னார் பார்த்தீங்களா? தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்கிறார். அர்ச்சிக்க தான் இருந்தானே, தான் அதற்காகத்தான் சொல்லலாம், அல்லது தான் இருந்தானே என்றும் சொல்லலாம். அந்த வகையில் மனிதன், அந்த உணர் அறிவு பெற்ற மனிதர் அப்படின்னு சொல்லி மகரிஷி அந்த 2 வரியில நமக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதற்கப்புறம் சொல்றார் பாருங்க, வினை பயனாய் பல பழவாம் துன்பங்களில் ஆழ்ந்து. இது மகரிஷி அவர் உணர்ந்ததை நாம இன்னைக்கு குரு வணக்கமாக இணைத்து பாடுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வினை பயனாய் பல பழவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி நினைந்து உள்ளம் நைந்து உருகி நின்ற போது என்னுள் நிறை இயற்கை 5 ஒழுக்க நெறி வாழ்வை தெளிவாய் எனை தேர்ந்து என்னுளத்தே இனிது உணர்த்தியது. இது ஒரு தொடர் வரியா வாக்கியமா கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதாவது வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து, அவர் ஆழ்ந்த துன்பத்தை சொல்றார். வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி, அவர் உள்ள அந்த அறிவு, அதான சொல்றார் இல்லையா, உணர் அறிவு பெற்ற மனிதர். அப்ப அந்த அறிவு நினைந்து உள்ளம் நைந்து உருகி நின்ற போது, அப்ப உள்ளம் உருகுது. அப்படியே என்ன, எதற்கு இந்த காரணம், எதனால இது அப்படின்னு உள்ளம் நைந்து உருகி நின்ற போது என்னுள் நிறை இயற்கை 5 ஒழுக்க நெறி வாழ்வை தெளிவாய் எனை தேர்ந்து என்னுளத்தே இனியது. எனை அவரை தேர்ந்தெடுத்து என்னுளத்தே இனிது உணர்த்தியது சொல்லிட்டு, அவருக்காக மட்டும் இதை சொல்லல, எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதன்றோ என்று உணர்ந்தேன் அப்படிங்கிறார். எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன் அப்படின்னு மகரிஷி இந்த 1842வது பாடல்ல இந்த மனவளக்கலையினுடைய சிறப்பை பத்தி சொல்றார். எப்படி எனக்கு இந்த எண்ணம் வந்தது, அப்ப என்ன தேவை அப்படின்னு மறைமுகமா அதுல சொல்லியிருக்கிறார். நிறை இயற்கை. நிறை இயற்கைன்னா இயற்கையோடு தன்னை இணைத்து பார்க்கும்போது நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கை. நெறி வாழ்க்கை யாருக்கு? மனிதனுக்குத்தானே. மிருகங்கள் தோன்றியது முதல் இறப்பு வரை
எந்தெந்த மிருகங்கள் என்னென்ன நெறியில் வாழ வேண்டுமோ அதில் வாழும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தானே ஒழுக்க நெறி தேவைப்படுகிறது. அப்ப ஒழுக்க நெறி வாழ்வை தெளிவாய் எனை தேர்ந்து என்னுளதே இனிது உணர்த்தியது. எப்படி உணர்த்தியதான்? உனக்கு மட்டும் இல்லப்பா, எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே அப்படின்னு உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார். இது எனக்கு மட்டும் உரியதல்ல, இது எல்லா நாட்டு மக்களுக்கும், இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் உகந்தது அப்படின்னு சொல்றார். எதை உணர்ந்து? அதுதான் மனம். மனதை உணர வேண்டும். மனம் வேறு, அறிவு வேறு, இன்ப துன்பம் வேறு, குணம் வேறு, இப்படி நம்ம பிரித்து பார்த்து தொகுத்து உணர வேண்டும். அவ்வளவுதானே தவிர எல்லா மூலமும் ஒன்றுதான். அப்படி ஒரு அரிய கலையை, அந்த ஒரு அறிய வந்த அரிய வாழ்க்கையின் நெறி நூல் மனவள கலையை தந்த குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி கொடுத்துட்டார். உணர்ந்து வடித்து அருளியது. உணர வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நினைவில் வைத்துக்கொண்டு, ஆறு மனமே நீ ஆறு. எதற்காக இந்த தலைப்பை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆறு என்றால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? ஆறு என்றும் சொல்லலாம். ஆறு என்பது நில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நீரின் இயக்கம் என்றும் சொல்லலாம். மனமும் அதுபோல நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதே காற்றாற்று வெள்ளம் வந்தால் வேகமாக போகும். அதே நதி மென்மையாக போகக்கூடிய தன்மையும் இருக்கும். அது போல ஆறு மனமே நீ ஆறு. அதை எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? எண்ணம் ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஆறுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எத்தனையோ அர்த்தங்கள் தமிழ் மொழியில் இருக்கிறது. பொறுமை என்ற ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பொறுமை, அதாவது நிதானம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ஆறுக்கு உண்டு. அப்ப ஆறு மனமே நீ ஆறு அப்படின்னு சித்தர் சொன்னதை ஒரு கவிஞர் கூட எழுதினார் இல்லையா? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இங்க இந்த ரெண்டு வரிய நம்ம வேதாத்திரியத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார். மகரிஷி சொல்றார் பாருங்க, நாகரீகம்னு சொல்வார். என்ன எண்ணுகிறோமோ அது நான் சொல்ல வேண்டும், சொல்வதை செய்ய வேண்டும், அதான் நாகரீகம் அப்படின்னு சொல்வார். ஒன்றே சொல்வார், சொன்னதையே செய்வார், உள்ளத்தில் உள்ள. எப்படி நடந்து கொண்டோம் என்றால் உள்ளத்தில் என்ன இருக்கும்? அமைதி. எந்தெந்த உள்ளத்தில் அமைதி இருக்கிறதோ அவர்களுடைய வார்த்தை ஒன்றே இருக்கும், சொன்னபடி செயலும் இருக்கும். அதான் இதற்கு அர்த்தம். பின்னாடி அடுத்த வரி சொல்றார் பாருங்க, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி என்று சொல்றார். என்ன அர்த்தங்க? இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் அப்படின்னா என்னது? இன்பம் அளவுக்கு மீறினால் அது துன்பம், அதான் இன்பத்தில் துன்பம். துன்பத்தில் இன்பம், ஒரு தேவை என்கின்ற பசி என்கின்ற உணர்வு கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கிறது. அது அளவோடு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது இன்பம். இதுதான் இறைவன் வகுத்த நியதி. இதைதான் மகரிஷி நமக்கு 5 அளவு முறையும் செயல் விளைவு தத்துவமும் என்று கொடுத்திருக்கிறார். அடுத்த வரி சொல்றார் பாருங்க, அந்த சித்தர் சொன்னதை இந்த கவிஞர் சொல்லியிருக்கிறார். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் பொழுது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பு, பணிவு என்பது பண்பு. குணநல பேர் கொண்டு வந்து சேர்க்கிறார் மகரிஷிங்க. எவ்வளவு அருமையான ஒரு நிலை உயரும் பொழுது. எந்த நிலை உயரும் பொழுது? தன்னை உணர்ந்து தன் உயிரை உணரும் நிலை உயரும் பொழுது பணிவு இயல்பாக வந்துவிடும். தன் அறிவை மட்டும் உணர்ந்திருந்தோம்னா எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை, அகம்பாவம் அதுல கூடும். தன் உயிரை உணர்ந்து உயிருக்குள் உட்பொருளாக இருக்கக்கூடிய பரத்தை உணரும் பொழுதுதான் அங்க என்ன கிடைக்கும்?
உண்மை உணர்வு கிடைக்கும். உண்மை உணர்வு தான் அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடு வந்தவுடனே பணிவு என்கின்ற பண்பு மனிதனிடத்தில் உள்ளேயே இருப்பது மலரத் துவங்கும். அதான் மகரிஷி நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு ஒன்றே கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அதனாலதான் அறிவை அறிந்தால் அறிவே தெய்வம். அறிவை உணரும். பிறவியின் நோக்கம் என்ன? முழுமை பேறு அடைதல், அறிவில் முழுமை பேறு, இறை உணர்வு. இந்த ரெண்டையும் நாம பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனாலதான் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் சொன்னது. எவ்வளவு பொருத்தமாக மகரிஷி, அது சித்தர் சொன்னதை ஒரு கவிஞர் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். மகரிஷி இதற்கெல்லாம் பாடல் மட்டும் கேட்டா போதாது, வாழ்க்கையில் எல்லா மக்களும் அந்த நிலையில் உயர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தன்மையோடு நமக்கு வேதாத்திரியத்தை வடித்திருக்கிறார். அன்பர்களே, அந்த சிந்தனையோடு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய 6 மனமே 6 கொஞ்சம் 3ஆக பிரித்து பார்க்க போறோம். மனம், அறிவு, குணம். அவ்வளவுதான். மனம்னா என்னது? அது அலை. அறிவு என்பது ஒரு இருப்பு நிலை, இயக்கத்துக்கு வரும்போது அது அலையாக மாறுகிறது. குணம் அதுதான் இயக்கம், அது இயக்கத்துக்கு வருகிறது, மனதின் மூலமாக அது வருகிறது. அப்ப மனம் என்பது ஒரு அரூபம், அறிவு என்பதும் ஒரு அரூபம், குணம் என்பது அதனுடைய தன்மையாக மாறுகிறது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லி, மனம் என்ற தலைப்புக்கு மட்டும் குருபிரான் வேதாத்திரி அவர்கள் 15 பாடல்களை தனியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். சரி, அதுல ஒரு சிலதை மட்டும் இப்ப நம்ம பார்க்கறதுக்கு முடியும். அதுல 1184 ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அது இங்க குறித்து வைத்திருந்தேன். அது இன்னைக்கு பாருங்க, குரு அதுதான் அந்த குருவின் சுருக்கம். அப்பா நீ சொல்லாதப்பா, இங்கேருந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு குரு 1184 தான் கடைசி பாடல் மனம்ங்கிற தலைப்புல அதை கொடுத்துட்டாங்க. அருமை அருமை, நன்றி. இப்ப நாம இன்னொரு பாட்டு எடுத்து பார்ப்போம். 1594. இந்த 6 மனமே 6 அப்படிங்கிறதுக்கு 6ன்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம 6ன்னா விளக்கம் பார்த்துட்டோம், அது நதின்னு பார்த்துட்டோம், பொறுமைன்னு பார்த்துட்டோம், நிதானம் பார்த்துட்டோம். இனி என்னெல்லாமோ வச்சுக்கலாம். 6 என்பது ஒரு எண் அப்படின்னு வச்சுக்கலாம், 6 குணங்கள்னு வச்சுக்கலாம், அல்லது 6 அறிவுன்னு வச்சுக்கலாம், 6வது அறிவாக இருக்கக்கூடியது யூக அறிவுன்னு வச்சுக்கலாம். அப்படி நிறைய அதுல கொடுப்போம், அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போல. சரியா? இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய சில பாடல்களை எடுத்து பார்த்து அதை கொஞ்சம் கடைபிடிப்போமா? ரைட். 6 தீய தேவையற்ற குண விளைவுகள் என்னன்னு முதல்ல தெரிந்து கொள்வோம். சரியா? அப்படி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது அது 6 அப்படின்னா? மகரிஷி சொல்றார் 1591. தீய குணமுள்ள மனம். உளவியலை ஆராய்ந்தால் 6 குணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். இந்த நோய் உடல்ல உருவாவதற்கு காரணமே என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 6 தீய குணங்கள் தான், வேற எதுவும் இல்ல. ஏனால் இந்த உடல் கட்டி அமைக்கப்படும் போது தூய்மையானதாக, ஆற்றல் மிக்கதாக, நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாகத்தான் வருகிறது. ஆனால் அது வளர 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 அதில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் வெளிப்பட ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த உடலில் நோய் வருகிறது. அது விஞ்ஞானமும் இன்று ஏற்றுக்கொண்டது. இந்த உடலில் நோய் வருவதற்கு 80% காரணம் மனதின் கோளாறு தான் சொல்லி விஞ்ஞானம் ஒற்றுக்கொண்டது. சரி, அது தனி. அதை என்ன சொல்றாரு பாருங்க. அளவிலா விருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? பேராசை. கடும் பற்று இரண்டும். அளவில்லாத விருப்பு, கடும் பற்று இரண்டும் அல்லல் தரும் குன்ம நோய். குன்மம்னா என்ன நோய்? இந்த பேராசையும் கடும் பற்றும் இருக்கும் பொழுது நம்ம வெளியே காட்டலைன்னா கூட அது உள்ள அடக்கி வச்சிருந்தோம்னாலும் அது நோயை கொடுக்குங்கிறார் மகரிஷி. அது உண்மைதான் சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி உண்மை என்று பார்த்தா, அதுக்கு நமக்கு நாமே ஒரு டெஸ்ட். இதெல்லாம் மகரிஷி கொடுத்திருக்க ஒவ்வொரு பாடலையும் அன்பர்களே, இந்த சந்தர்ப்பம் வரும்போதே அதையும் சேர்த்து இணைத்துக் கொள்கிறேன். தற்சோதனை என்பது அகத்தாய்வு இல்லையா? பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நம்ம நாமே.
நான் என்னை கொண்டு போய் இன்னொருத்தட்ட பரிசோதனை பண்ணக்கூடாது, எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கு வித்தியாசம்னு பார்த்தேன்னா அது அகம்பாவம், அகங்காரம். என்னை நானே பரிசோதித்து பார்க்கிறேன் என்றால் நான் என்னை முன்னடத்தி செல்வதற்குண்டான வழியில் இருக்க தன்னை அறிந்த நிலையில் குருவின் துணையோடு முன்னுக்கு வருகிறேன் என்று நாம அதை ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது சுய பரிசோதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம் வாழ்வில். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை நம்முடைய சுய பரிசோதனைக்கு நாமளே ஒப்பிட்டு பார்த்து திருத்திக் கொள்வோம். இன்னொருத்தர் நமக்கு சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இல்லையா, என்ன அவரு நம்மளை குறை சொல்றாரோ அப்படின்னு. அது வேண்டாம், நமக்கு நாமே ஒப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு தான் மகரிஷி அவ்வளோ பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அளவிலா விருப்பு கடும் பற்றும் அல்லல் தரும் குன்மோ நோய் உண்டு பண்ணும். பரவாயில்ல, பயப்படாதீங்க. பிளவு செய் சினம் குருதி அழுத்தம். அப்ப கோபம் என்ன பண்ணும்னா குருதி, அந்த செஸ்ட் பெயினோ அல்லது பிளட் ப்ரெஷர்ஸோ அல்லது பித்து அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில் உள்ள வேகம் காரணமாக ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு பித்து பிடித்தல் அப்படின்னு சொல்றோம். புண் அல்லது கண் நோய் அல்லது மினரல்ஸ் தாது சக்தி குறைதல், மூளையினுடைய செயல்பாடுகள் வலுவிழந்து இந்த மறதி அதிகமா வர்றது, டெம்பர்மெண்ட் ஆறது, இதெல்லாம் கொடுக்கும். மிகை மோகம் குட்ட வகை கண்ம நோய் நீரிழிவு செய்யும். மிகை மோகம், ஆசை வேறு மோகம் வேறு. அத கருப்பு நெறி நமக்கு கொடுத்திருப்பார். முறையற்ற பால் கவர்ச்சியில இது கண்ம நோய், நீரிழிவு நோய், இதெல்லாம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வஞ்சம் என்ன செய்யும்னா மன அமைதியை கெடுக்கும், உடல் வலிவை கெடுக்கும். அப்ப இதெல்லாம் என்ன செய்யும்னு அதுல கொடுத்துட்டார். இந்த 6 குணங்கள் எது? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். சரி, இதெல்லாம் நமக்குள்ள எப்படி வந்தது? பின்னாடி ஒரு பாடல்ல பார்ப்போமா? நம்ம மேல ஒன்றும் குற்றம் இல்லை. மனம் என்றால் என்னன்னு ஒரு பகுதியில சொல்றாரு பாருங்க, 1170 அந்த பாடல்ல அவர் சொன்ன பாடல்ல முதல் பாடலு, கருமூலம் எண்ணிறைந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம் மற்றும் வரும் தேவையை இருப்பு சூழ்நிலை தொழில் செய் வாய்ப்பு உடல்நலம் அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனம். நம்ம முதல்ல மனம்னா என்ன நினைப்போம்? டெக்னிக்கலா எண்ணங்களின் தொகுப்பு. அப்புறம் கொஞ்சம் வந்த உடனே புலன்கள் மூலமாக இயங்குவது மனம் அப்படின்னு இப்படி நம்ம மனத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொண்டோம். இதுல ஒரு ரொம்ப முக்கியமா கொடுக்கிறாரு, மனம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை. எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் இப்படி ஒவ்வொன்றையும் அந்தந்த சூழ்நிலையில் எதெல்லாம் என்னிடத்தில் இருப்பாக இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடுதான் மனம் என்று சொல்லுகிறார். அப்ப இது எங்கே இருந்து வந்தது? அடுத்தது சொல்றார் பாருங்க, மனதின் பல நிலைகள்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கும் நம்ம மேல குற்றம் ஒண்ணும் இல்லை. ஆனால் நாம என்ன செய்யணும்? அதை சீரமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தால் போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்கள் மகரிஷி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஐம்புலனால் உலகத்தனைத்தையும் தொடர்ந்த போது உன் அறிவு நிலை புத்தி. இந்த புலன்கள் மூலமாக உலகத்தை புறத்தை தொடரும் கொள்ளும் பொழுது அறிவு நிலை புத்தி, அதுதான் புறமனம். சரியா? ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம். இந்த புலன் மூலமாக அனுபவிச்சு முடிச்சுட்டு பழசையும் அதற்கு முன்னாடி உள்ளதை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, ஒப்பிட்டு பார்த்தல் அல்லது சீரமைத்து, இது சித்தம். சித்தம் அறிவு, இது நடுமனம் அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில ஒரு 50-70-80% சூப்பரா நம்ம நிறைவா வாழலாம். சரியா? அப்ப நடுமனம் 5 புலனை அறிந்தவற்றை கடந்து, முதல்ல என்ன சொல்றாரு? ஐம்புலனால் உலகத்தனை தொடரும் போது உன் அறிவு நிலை புத்தி, அதுக்கு பேரு புறமணம். ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம், அதுக்கு பேரு நடுமனம். 5 புலனை அறிந்தவற்றையும் கடந்து நுண் அணுவானால் அப்படியே நுண் அணுவானால் அகங்காரம் அடிமனம், அதான் அகங்காரம்னு சொல்றார். அதுக்கு பேர் ஏன் அகங்காரம் வந்தது பார்ப்போம்.
அதுதான் ஆழ்மனம் நம்ம சொல்வோம், அல்லது அடிமனம் சொல்வோம். ஐம்புலன் அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதி வெளியாய் நீயானால் அதுவே அறிவு, அறிவே தெய்வம் அப்படின்னு அழகா சொல்லிட்டார். அப்ப இந்த அகங்காரம் நமக்குள்ள, அப்ப அந்த மனம் என்கிறது 3 நிலையாக இருக்கிறது. புறமனம், நடுமனம், அடிமனம், இப்படி எடுத்துக்கலாம். அடிமனம், நடுமனம், புறமனம். அப்ப இந்த நிலையில் இருக்கும் பொழுது அடிமனதை நாம் எப்படி, அகங்காரம்னு ஏன் பேர் வந்தது? அகம் என்றால் உள்ளம். காரம்னு ஏன் பேர் வந்ததுன்னா நிறைய இருக்கு, அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். காரம்னா இம்பியூரிட்டின்னு வச்சுக்கோமா. மகரிஷி சொல்வார் பார்த்தீங்களா, மனிதன் இஸ் ஈக்குவல் டு கலங்கங்கள் 3 பிளஸ் இறைவன். ஆணவம், கண்மம், மாயை பிளஸ் இறைவன் இஸ் ஈக்குவல் டு மனிதன். அதுதான் இம்பியூரிட்டி, அதுதான் அகங்காரம். அப்ப இந்த ஆழ் மனதுக்குள்ள ஆறாவது அறிவாக அந்தமாக அரூபியாக அந்த பரம்பொருளே, பரமாத்மாவே, அந்த ஆதி நிலையாகிய பரம்பொருளே ஆறாவது அறிவாக நமக்குள் உணர்த்தும் யூக அறிவாகவும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவாகவும் தொகுத்து பார்க்கக்கூடிய அறிவாகவும் உள்ளிருந்து நமக்கு அதை செயல்படுத்துவதனால அது அகம், அதுதான் அறிவு. அந்த அறிவை உணர்வதற்கு நாம எடுத்துக்கொள்கின்ற முயற்சி. அங்க தடையாக இருப்பது எது? இந்த காரம், அகங்காரம். எது இந்த அகங்காரம்? இந்த 3 கலங்கங்கள் எங்கேருந்து வந்தது? அதான் முதல் பாடல்ல பார்த்தோம். உருவெடுத்த எத்தனையோ காலங்கள்ல உருவெடுத்து வந்த அத்தனை பதிவுகளும் அதோட இருக்கு. எப்ப? ஓரறிவில் இருந்து வந்த அத்தனை பதிவுகளும் அதுல இருக்கு. அப்ப அந்த ஆணவம், கண்மம், மாயையோடு சேர்ந்து ஆழ்மனம் இருக்குது. அப்ப எதை சரி செய்தால், இங்கதான் நம்ம நோட் பண்ணணும். அதான் மகரிஷி கருமைய தூய்மைன்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த கருமைய தூய்மை என்பது வேற ஒண்ணும் இல்லை. ஆழ் மனதை நீங்க தூய்மை செய்ய அங்கு அறிவே தெய்வமாக மாறுகிறது. மனிதனே தெய்வமாகவும் மாறிவிடலாம் என்கின்ற ஒரு நிலை, அதான உண்மை. அப்ப அந்த நிலைக்கு கொண்டு வரும். அப்ப அதுக்குத்தான் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரு? தவம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப பயிற்சி முறைன்னு வரும் பொழுது இது விளக்கம். பயிற்சி, இப்ப நாம தவம் செய்வோம். என்ன செய்வோம்? ஆகினை, துரியம் நல்லா செய்வோம். ஆனால் கருமைய தூய்மை அடையும் அளவுக்கு இந்த உயிரை நாம் என்ன செய்யணும்? பழக்கப்படுத்த வேண்டும். சரி, மனதின் 3 தன்மையை சொன்னாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, அறிவியக்க நிலைகள் 3ன்னு சொல்றார். மனம் என்பது அறிவினது செயல்பாடாகும். மனம் என்பது அறிவினது செயல்பாடாகும். மதிப்புடைய அறிவியக்க நிலைகள் 3. மனம் புறமாய் புலன் மூலம் இன்ப துன்ப மருட்சியிலே இயங்கும் நிலை 1. அப்ப மனம் இயங்கும் பொழுது அந்த இயக்கத்தின் வெளிப்பாடுதான் அறிவு 1. மனம் புறமனம் புலன் மூலமாக இன்பம் துன்பம் மருட்சியில் இயங்கும் நிலை 1. அங்கேயும் ஒரு அறிவு. அதான சொல்றோம், ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்தல், கேட்பது, பார்ப்பது, இதை எல்லாத்தையும் கூட்டி கழுத்து பார்க்கக்கூடிய அந்த நிலை இயங்க நிலை. பின்னும் மனம் கருவிலே பதிவான வினைகள் நம்மை மருவி உணர்நிலை 1. இதைத்தான் யூக அறிவு. அதை திருப்பி நாம யூகம் பண்ணி பார்க்க. மருவி கருவிலே பதிவான வினைகள் தம்மை மருவி உணர்நிலை 1. அதற்கு மேலாய் மனம் உலகை உயிரை கடந்து ஆதியான மௌன நிலை நிற்பது 1. அப்ப மனம்தான் விரிவடைந்து புலன்கள் மூலமாக செயலாகும் போது அது அறிவுத்தன்மையை பெறுகிறது. அங்க ஆராய்ச்சி தன்மைக்கும் போகிறது. அறிவுத்தன்மையில் இருந்து அதனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறது. மனம் நிலை எப்ப? ஆதி நிலையை உணரும் பொழுது அது எப்ப வருது? உயிரை கடந்து ஆதி நிலையான மௌன நிலை நிற்பது 1. அந்த நிலை தான் உயர்ந்து போக போக அறிவு தெய்வமாக மாறுகிறது. அப்ப நிற்பது 1, உணர்ந்து கொள்வோம் அப்படின்றாரு. அப்ப மனம் அறிவாக, மனம்தான் புலன்கள் மூலமாக இயங்குது. அதுக்கு 3 தன்மையை சொல்லிட்டாரு.
அந்த 3 தன்மைக்கும் 3 அறிவையும் விளக்கமாக சொல்கிறார். இதையும் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 1182வது பாடல்ல ரொம்ப விளக்கமான அறநெறின்னு கொண்டு வந்துடுறார். ஏன்னா இது விலங்கினங்கள் ஓரளவுக்கு இதுல ஒரு 70% இதை கடைபிடிக்கும், ஒரு 30% நமக்கு. ஏன்னா அதுக்கு ஆதி அந்தம்லாம் பார்க்க தெரியாது, அது பாட்டுக்கு வரும் போகும் இருக்கும். ஆனா ஆதி அந்தம் பார்க்கக்கூடியது நாம தானே. அப்ப அதுக்கு அந்த நிலை போகும்போது அங்க அமைதி நிலை சொல்றாரு, மௌன நிலை சொல்றாரு. அப்புறம் பின்னாடியே சொல்றாரு பாருங்க, அறநெறி மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை. அதுதான் அகம் காரம். மனதுக்கு அடித்தளமாய் உயிருக்கு உட்பொருளாய் மறைபொருள் தெய்வமது இருக்கும் உண்மை மனித மனம் உள்நோக்கி உயிருணர்ந்து தானியங்க உணர்வதுதான் அனுபவமும் இறை உணர்வு. புனிதமெனும் அப்பொருள் பூரித்தனைத்து உயிருக்கும் பொருத்தமுல அறிவாக ஆற்றும் உண்மை தனி மனிதன் உணர்ந்து அன்பு மேலோங்கி ஈகையோடு ஒழுக்கமாகும் தலைத்தொழுகும் வாழ்வுதான் அறநெறியாம். இது இயல்பாக மாறும். எப்ப ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த இறை அறிவை உணர 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 எது இயல்பான ஆக்கமாக மாறும்? அறநெறி இயல்பாக மாறிவிடும். அதற்குத்தான் என்ன கொடுக்கிறாரு? பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார். பயிற்சி என்ன பயிற்சி? பயிற்சியை கொஞ்சம் பாடல்களையும் எடுத்து பிராக்டிக்கலுக்கு வருவோம். சரியா? மன தூய்மை, வினை தூய்மை, மன வாழ்வில் மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு அமைந்திருக்கும் மனம் உயர நேர்மை வழி அகதவமாகும். நேர்மை வழி அகதவமாகும். மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும். இது நடைமுறைப்படுத்த வினையும் உயரணும். அப்ப முதல்ல அந்த அகம் சுத்தமாகணும். அகம் சுத்தமாக தான் எண்ணம் சுத்தமாகி அது சொல்லாக செயலாக வினையாக வரும் பொழுது அதனுடைய விளைவு அறமாக மாறும். அப்ப மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம் வெறித்துணர்த்தும் உண்மையும் இதுவே. மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். அப்ப மனம் என்ன பண்ணும்? ஒரு எல்லை கட்டி இருக்கும் புலனோட. மதி உயர்ந்த சிறப்பில் இது தலையை நீக்கி, எந்த தலையை நீக்கி? தேவையில்லாததை நீக்கி மனதினது ஆதி நிலை அறிய நாடும். எல்லாருக்கும் இது ஏற்படும். நம்ம ஒன்றை தெரிந்து முடிச்ச உடனே இன்னொன்னு தெரியணும்னு நமக்குள்ள ஒரு ஆர்வம் வருது, பாத்தீங்களா? இதுதான் தேடுதல். அந்த தேடுதல் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் இருக்கும், ஆன்மாவுக்கும் இருக்கும். ஆன்மா தேடுகின்ற தேடுதல் தான் என்னது? அந்த இறைநிலையை அடைவதற்குண்டான முயற்சி. மிச்சபடி நாலேஜ், மகரிஷி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ், பெர்ஸ்பிகாசிட்டி அண்ட் விஸ்டம். அப்ப இந்த நாலேஜ் தேடுவது வாழ்வியல், நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது. இந்த மூணு ரொம்ப முக்கியம். நம்ம அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனாதான் இந்த நிலைக்கு உயர முடியும். அப்ப எப்ப நாலேஜ் நம்ம ஒரு லெவலுக்கு போகும்போது வாழ்வியலும் தேவை, அதுக்கு ஒழுக்க பழக்க நியல், அதான் ஆன்ம வாழ்வியலும் தேவை. அப்ப பொருள் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் ஒண்ணு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் என்றால் துறவு அல்ல, துறவே கிடையாது. மகரிஷி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். துறவு என்பது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு செயலினுடைய அளவு முறைதான் துறவே தவிர அதை விட்டு நீங்கி இருப்பதற்கு பெயர் துறவு அல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டார். ரைட்? மனதினது ஆதிநிலை அறிய நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவியின் நோக்கம். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு அற்றல். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ ரெண்டு வகை சொல்றார். விரிந்துன்னா என்ன? மூலாதாரத்தில் இருந்து நாம் விரிந்து 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 ஆதிநிலையை அடையிறது, அல்லது ஒடுங்கி உயிரில் ஒடுங்கி அறிவை உணர்ந்து. இந்த ரெண்டும் செயல்பட செயல்பட சத்தியம், உண்மை, தன்முனைப்பு அற்றுவிடும். உண்மை உண்மை. இது எப்ப நடக்கும்? கண்ணை மூடி தவம் செய்து பழகிட்டோம். நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும். கண்ணை மூடி தவம் செஞ்சா நல்ல தவம் கிடைக்குதுங்க, மன்றத்துல இருந்து தவம் செஞ்சா கிடைக்குதுங்க, வீட்லயும் நான் தவம் செய்யும் போது நல்லா இருக்குதுங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில வரும் பொழுது ஏதோ ஒண்ணு எனக்கு தடையாக இருக்குது. நாம பிறரை குறை சொல்ல மாட்டோம் கண்டிப்பா. ஏன்னா வேதாத்திரிய அன்பர்கள் பிறரை குறை சொல்வதை நிப்பாட்டிடுவோம் கண்டிப்பா. எப்ப 2 தடவை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி முடிச்சு
இரண்டொழுக்க பண்பாடு ஃபவுண்டேஷன் கிளாஸ் படிச்சு முடிச்சு இரண்டொழுக்க பண்பாடும் உலக நல வாழ்த்தும் பழகி நம்மளுடைய கருமையத்தில் அது பதிஞ்சிருச்சோ அப்பத்திலேயே நமக்குள்ள ஒரு துளிர் விட்டுரும். நாம பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது லேசா பழக்க தோஷத்துல எண்ணத்தால் எழிஞ்சால் கூட சொல்லாலோ செயலாலோ செய்வதில் இருக்காது. ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கோம்னா அந்த வேகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கோ அல்லது அதை திருத்தி அமைப்பதற்கோ ஒரு முயற்சி எடுக்கிறதுல தடை ஏற்பட்டு அங்க சில துன்பங்களை நாமே அனுபவிச்சு நாமே வெறுப்படைந்து என்ன நான் நிறைய தவம் செய்யறேன் எல்லாம் பண்ணினாலும் எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்கே, எனக்கு ஒரு விடை கிடைக்கலையே அப்படின்னு நாம குழம்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, உயிரை கண்ணை மூடி நீங்க தவம் செய்து கொடுப்பது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி எதுக்குன்னா கண்ணை மூடி அந்த அந்த ஃபோர்ஸ் அந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலுக்கு அந்த உயிர் துகள்களுக்கு அந்த ஆற்றலை நீங்க கொடுத்து அது எங்க போய் பதிவாகணும்? கருமையத்துல போய் பதிவாகணும். இப்ப எப்படி நாம ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கோ அல்லது மொபைல் ஆப்ரேட் பண்றதுக்கோ ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கோ புலன்கள்ல பதிஞ்சாலும், நேற்று கூட ஒரு மன்றத்துல இந்த அகத்தாய ஒரு கிளாஸுக்கு போகும்போது இது அங்க வந்தது. என்னன்னா, நீங்க இன்னைக்கு வரைக்கும் 4 ஸ்ட்ரோக் கியர் வண்டி ஓட்டிட்டு டக்குன்னு கியர் இல்லாத ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பழக்க தோஷத்துல முதல்ல கொஞ்ச நாளைக்கு காலில் பிரேக் அமுக்கிறதுக்கு தோணும். அதுக்கப்புறம் டக்குன்னு அது காரணம் என்ன? புலன்ல அழுத்தமாக பதிந்த பதிவு. ஆனாலும் உடலே இருந்து டக்குன்னு ஒரு உணர்வு நமக்கு இல்ல இதுல காலில் கிடையாது, இதை கைட்ட பிடிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு திருப்பி கைட்டு பிடிக்கும். அப்ப 2 இடத்துல பதிவுகளை பத்தி மகரிஷி நமக்கு நல்ல விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்ப புலன் பதிவு இயக்கத்திற்கு, கருமைய பதிவு முன்னேற்றுவதற்கு. அப்ப இயக்க பதிவு கண்டிப்பா தேவை. ஆனா இயக்க பதிவு மட்டும் வச்சு போனோம்னா தான் நமக்கு இந்த தடைகள் நிறைய. ஆனா கருமைய பதிவுல கொண்டு போயிட்டீங்கன்னா, கருமையத்தில இருந்து அந்த பழைய அந்த பதிவு எப்படின்னா மேல் பதிவு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். கருமையத்தில் மேல் ஏன்னா இம்பியூரிட்டி அங்க இருக்கு இல்லையா, அகங்காரம். அந்த அகத்தில் காரம் நிறைந்திருக்கிறது, அதாவது இம்பியூரிட்டி நிறைந்திருக்கிறது. அப்ப மேல் பதிவாக தவத்தின் மூலம், அப்ப கண்ணை மூடி நாம் செய்யக்கூடிய தவங்கள் மேல் பதிவை கருமையத்தில் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்கணும்? அதுக்குத்தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. எத்தனை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் மேல் பதிவாக நம்ம கருமையத்துல பதிய வைக்கணும். இப்ப அருட்பேர் நான் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்புது. இது புலன் பதிவாக மட்டும் இருக்கக்கூடாது. அது எங்க இருக்கணும்? கருமையத்துல போய் பதியணும். அப்படியே ஆழ்ந்து ஆசிரியர்களோ பேராசிரியர்களோ யாரு தவம் எடுத்தாலும் சரி, நீங்களும் என்ன பண்ணணும்? மனசுக்குள்ள சொல்லி 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 அந்த உயிராற்றல் சுழற்சியில எங்க போய் நிற்கும்? கடைசியில கருமையத்துக்கு போகும். அப்ப கருமையத்துல போய் அது பதியணும். நான் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரப்பி. அப்படி அங்க கருமையத்துல பதிஞ்சிருச்சுன்னா பருவுடல் நுண்ணுடல் சூக்கும உடல் விரிவடையும் பொழுது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம சத்துக்கு நம்ம இருக்கிற அந்த ஒரு 4 அடி 5 அடியாவது தெய்வீக ஆற்றல் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாதா? பண்ணும். அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறேன். உணரணும். எங்கே? கருமையத்துக்கு வரைக்கும் போய் உணரணும். முயற்சி எடுக்கலாம். பயிற்சி தான். நிறைய பேர் செய்வோம், செய்யாமலாம் இருக்க மாட்டோம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டு உடற்பயிற்சி, டைம் டேபிள் போட்டு ஒரு தவம் இப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கிறோம். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி பண்ணிட்டேன்ப்பா, ஆஹா நான் இன்னைக்கு தவம் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் நமக்குள்ள இது எதுக்காக சொல்லுகிறேன்னா, யாருக்கெல்லாம் தனக்குள்ளே வெறுப்போ சலிப்போ சங்கடங்களோ இருக்குதோ அவர்களுக்காக. நிறைய பேருக்கு இதுல இருந்து வெளியே வந்துட்டு போய்க்க, அதுல எல்லாம் எல்லளவும் குறையில்லை. ஏன்னா மகரிஷி நம்மளோட இருக்கிறதுனால. இருந்தாலும் நம்ம பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டோம், நமக்கு நாமே சலிப்படைவோம், துன்பம் அடைவோம். அப்ப இந்த 6 மனமே 6 எப்படி மாற வேண்டும் என்றால், கருமைய பதிவுக்கு சென்றால்தான் மாறுவதற்குண்டான
முயற்சிகள் நமக்கு கிட்டும். அடுத்தது அப்படியே அந்த நிலையிலிருந்து நம்ம வந்தோம்னா மகரிஷி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 6 குண சீரமைப்பு தானாக ஏற்பட வேண்டும். எப்ப நடக்கும் அது? விளைவறியா கடும்பற்று என்ற 6ம், உருகுலைந்து நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, மெய் உணர்வு, கருத்துடைய கற்பு நெறி, ஈகை என்ற கலங்கமில்லா நற்குணங்களாக மாறும். பொருத்தமுல உளப்பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் அப்படின்னு. என்ன செய்யணும்? முதல்ல அங்க 6 குணங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டார். நம்ம மேல தப்பு இல்லை, பதிவுகள். நாம விரும்பி ஏதாவது தப்பு செய்வோமா அல்லது கெட்டுதல் பண்ணுவோம், பதிவு நம்ம செய்ய வைக்குது. ஓகே, அது மாற்றம் இல்லை. ஏன்னா பரிணாம வளர்ச்சியில் 5 அறிவுக்கு பிறகு 6வது அறிவாக மனிதன் வரும்போது எல்லா பதிவுகளையும் சுமந்து நாம வந்திருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அதோட அந்த 6வது அறிவோட அந்த பதிவுகளோட யாரு துணைக்கு வந்திருக்கிறா? அரூபியாக இறைநிலை துணைக்கு வந்திருக்குது. அப்ப அரூபியாக வந்திருக்கக்கூடிய இறைநிலையின் துணை கொண்டு நாம என்ன செய்யணும்? மேல் பதிவாக அதை போக்க மேல் பதிவாக, அதுதான் நமக்குள்ள சிறப்பு. ஒரு யானையாலேயோ ஒரு பசுவாலேயோ ஒரு ஆற்றல் மிக்க சிங்கத்தாலேயோ சிறுத்தையாலேயோ தன் குணத்தை திருத்தி அமைப்பதற்கு தனக்கு தெரியாது. வேணா சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வேணா அதை கண்டிஷன் பேர்ல திருத்தி அமைச்சிருப்பார், கண்டிஷன் பேர்ல. ஆனா கரு பேர்ல திருத்தி அமைஞ்சிருக்கோம்னா இருக்காது. கண்டிஷன் பேர்ல அது இருந்திருக்கும், கரு அமைப்புல திருப்பி அது ஈடுகின்ற குட்டி அதே தன்மையைத்தான் பெற்று வரும். ஆனால் மனிதன் அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம அதுலதான் சொல்றாரு, காயகல்ப பயிற்சியை கொடுத்து திருமணத்திற்கு முன்பே இந்த மனவளக்கலையை ஆணும் பெண்ணும் பயின்று மனவளக்கலையில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை தன் உயிருக்குள் பதிவு செய்து, துறவரம் இல்லை, துறவரம்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் மனவளக்கலையில் உள்ள இணைகிறார்களோ அவர்கள் வேதாத்திரியை மகரிஷியை, ஏன்னா அப்படி துறவரம் போகிறதா இருந்ததுன்னா மகரிஷி எதுக்கு நமக்கு 2001 2002 கூட கவிதை எழுதியிருக்காரு. அவர் துறவரம் போயிருக்கலாமே, ஏன் போல? துறவரம் போக மனம் வராது, அறிவு முன்னாடி வந்து நிற்கும். ஏய், உன் கடமை என்ன? இந்த மாநில உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, எடுத்துக்க வேண்டியது அவங்கவுங்க பொறுப்பு. நீ நினைச்சு எல்லாத்தையும் திருத்தணுங்கிறது உன்னுடைய விருப்பமாக இருக்கலாம், அதற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும், நீ கடைபிடிக்க வேண்டும். அப்ப ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணத்திற்கு முன்பே ஒரு 16 வயது 17 வயதுல இருந்து இல்ல ஒரு 18 வயதுக்கு அப்புறமாவது ஒரு 5 வருட கால இந்த மனவள கலையினுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவங்களுடைய கருமையத்தில் பதிவு செய்து அந்த எண்ணத்தோடு அவர்கள் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகிற்கு வரும் குழந்தை கருவிலே திருவுரை குழந்தையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பது விஞ்ஞானமும் சொல்லுகிறது, மெய்ஞானியும் சொல்றாரு, மகரிஷி அதுக்கு விளக்கத்தையும் கொடுக்கிறார். அப்ப எப்படி அந்த விளக்கம் அப்படின்னா, கருமையத்தில் மேல்பதிவாக நம்முடைய எண்ணம் தூய்மையானதாக நிலையாக இருக்க வேண்டும். அப்ப மேல்பதிவு பண்ண பண்ண ஒரு டேப் ரெக்கார்டர்லயோ அல்லது ஒரு பென் டிரைவ்லயோ ஒரு சிடிலயோ மேல எது இருக்கோ அதுதானே பிளே ஆகும், கீழே உள்ளது வராது. சரி, மேல் பதிவாக நல்ல விஷயங்களை பதிவு பண்ணும் பொழுது நம்மளுடைய மன அலைச்சூழல் எப்படி இருக்கும்? 14 அலைச்சூழலுக்கு கீழே இருக்கும். 14 அலைச்சூழலுக்கு கீழே இருக்கக்கூடிய மனதின் தன்மை எதை தாங்கி நிற்கும்? அறிவை தாங்கி நிற்கும். அறிவை தாங்கி நிற்கக்கூடிய அந்த எண்ணம் சொல் செயல் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலையும் உடலுக்கோ உயிருக்கோ நன்மை தரக்கூடியதான மேல் பதிவா உட்காரும். அப்ப இந்த மேல் பதிவா உட்காரக்கூடிய அந்த அலை சுருக்கத்துல இருக்கும் பொழுது சஞ்சித கர்மமாக வந்த அதே அலைச்சூழல்ல இருக்கக்கூடிய நல்ல புண்ணிய கருத்துக்களும் நமக்கு என்ன வரும்? அந்த மன அலைச்சூழலுக்கு கீழே நாம செயல்படும் போது அதே மனதிற்கு இந்த அறிவின் மூலமாக 6 மனமே நீ 6 அப்படிங்கிறதுக்கு இந்த அறிவு என்ன செய்யும்? மனதை வழிநடத்த ஆரம்பிக்கும். இப்ப மனம் என்ன பண்ணுது? தன் போன போக்குல போகுது, அவ்வளவுதான். அப்ப உள்ள இருக்க பதிவுகள் மனம் என்ன போக்குல போகுது? 14 அலைச்சூழலுக்கு மேல
கோபம் வருதா, 20க்கு மேல ரோஷம் வருதா, அல்லது அதனுடைய வஞ்சம் வருதா, அது 30க்கு மேல, அப்ப மனம் தான் போன போக்குல போகலாமா? போகக்கூடாது. இதனால உயிர் என்னென்ன நோய் வருதுன்னு பார்த்துட்டோம். அப்ப மனவளக்கலையை நாம தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு எதை பழக்கணும்? உயிரை பழக்கணும். உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அறிவின் துணை கொண்டு மேல் பதிவாக சங்கல்பத்தின் மூலமா, அதனாலதான் மகரிஷி எல்லா தவமும் முடிச்ச உடனே சங்கல்பம் கொடுக்கிறார். அப்ப தவம் இயற்றும் பொழுதும் அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் மனதிற்குள் சொல்ல 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 கருமையத்தில் மேல் பதிவாக உட்காரும். பஞ்சபூத நவகிரக தவத்தை மனசுக்குள்ள இயற்ற வேண்டும். ஒவ்வொருத்தரும் மனம் தவம் செய்யக்கூடாது, மனம் தவம் செய்ய இயற்ற வேண்டும். செய்தல் அப்படிங்கிறது அப்படியே கேட்டுக்கொண்டு அப்படியே இருப்பது. இயற்றுவது என்பது தனக்குள்ளேயே இயற்ற வேண்டும். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற வேண்டும், துரியாதீத தவம் இயற்ற வேண்டும். பஞ்சேந்திரிய தவம் கொடுத்திருப்பார் பாருங்க, எவ்வளவு அருமையா கொடுத்திருப்பார் பாருங்க. அந்த வார்த்தைகளை நீங்க அந்த ஒவ்வொரு கருவியிலையும் இருக்கக்கூடிய புலன்களையும் இருக்கக்கூடிய செல்களில் பதிவு செய்யுங்க. அது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஏனென்றால் அன்பர்களே, ஒவ்வொரு புலனும் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. ஞானேந்திரியமும் சரி, கர்மேந்திரியமும் சரி, ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு செல்லும் நமக்குள் ஒன்றை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்த்தி கொண்டு இருப்பதை, அதுதான் நுண்மான் நுழைப்புலம், பெர்ஸ்பிகாசிட்டி. அந்த உணர்த்தி கொண்டு இருக்கக்கூடியதை உணரும் தகுதியில் மனம் இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு நாக்கு சுவை மாறுனா உணர்த்துது, போதும் என்றால் உணர்த்துது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பழக்கத்தினால் அல்லது சூழ்நிலையினால் அல்லது பிறர் மனம் தூண்டுதலினால் என்ன செய்யறோம்? அது உணர்த்துவதை இக்னோர் பண்ணிடுறோம். மூக்கு ஒரு தப்பான விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம அதை நுகர்கிறோம். இப்படி 5 புலன்களையும் மூலமாக அந்த காந்த தன்மாற்றம் அடைந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த உணர்த்துவதை நாம் உணர்வதற்குத்தான் பெர்ஸ்பிகாசிட்டி தவம். அந்த தவம் எங்கே போய் நம்ம புலன்கள் மட்டும் வச்சா தவம் செய்யும் போதும், ஆழியாருக்குள்ள இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதை ஒவ்வொரு நிமிடமும் பெற வேண்டும், ஒவ்வொரு கணமும் பெற வேண்டும் என்றால் எங்கே பதிவு பண்ணணும்? கருமையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். கருமையத்தில் எப்படி பதிவு பண்ணணும்? என் கருமையத்தில் என் முயற்சியால் குருவின் துணையோடு நான் தான் பதிவு செய்ய வேண்டும். அதான் மகரிஷி சொல்லுவார். கொடுத்துட்டேன், பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன், பயன்படுத்துங்க அப்படிங்கிறார். அப்ப பயனை எப்படி படுத்தணும்? அப்படியே நம்ம ஒழுக்கத்தோட இருப்போம், கண்டிப்பா ஒழுக்கம் தவற மாட்டோம். ஈகையோட இருக்கும், தவற மாட்டோம். கடமை உணர்வுல கொஞ்சம் கூட மீற மாட்டோம், கரெக்டா இருப்போம். ஆனா எங்கே மிஸ் பண்றோம்னா, நமக்கு நாமே சில சமயங்கள்ல சங்கடப்படுகிறோம், மனம் வெறுப்படைகிறது, துன்பப்படுகிறது, அல்லல் படுகிறது, கவலை அடைகிறது. உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது. சுய பரிசோதனை உள்ளுக்குள்ளேயும் வரக்கூடாது. வரட்டும், நெருப்புனா சுடத்தான் செய்யும், அந்த சுட்டது உடனே போயிடணும். அது ஏன் நினைச்சுட்டே இருக்குது, எனக்கு வரலாமா, இப்படி நான் எவ்வளவு தூரம் செய்யறேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு வரலாம். இதெல்லாம் காரணம் எங்கேயோ கர்மைய பதிவுல கொஞ்சம் 50% ஆயிருக்கு, மீதி 50% ஆகலைங்கிறதுனால இந்த எதிர்பார்ப்புகள் வெளியே மெதுவா எட்டிப்பாங்க. எதிர்பார்ப்பும் ஒரு வகையான தன்முனைப்பு தான். நான் வேற யார்ட்டுங்க என்னங்க எதிர்பார்க்கிறேன்? நான் இவ்வளவு ஒழுக்கத்தோட இருக்கேன், எனக்கு இது வரலாமான்னு தானே நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு கேள்வியாக வரும். இல்ல சொல்லும் போது கூட இது கேள்வியாக உங்களுக்குள் எழலாம். அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா என்னங்க துறவி அப்போ சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான் என்பதை மறந்து விட்டு இறைவன் என்னை இவ்வளவு தூரம் வாழ வைத்து கொண்டிருக்கிறான், அப்ப அந்த துன்பம் ஏன் வருகிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டோம்னா மகரிஷி சொன்னதை நமக்கு நிறைவு கிடைச்சோம். ஓ, ஏதோ ஒரு வகையில் செய்த செயலுக்கு உண்டான விளைவு, அதனுடைய பயனை இப்ப நான் துன்பமாக அனுபவிக்கிறேன். அது யார் மூலமாகவும் வந்திருக்கிறது,
அதனாலதான் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் கருத்துக்கு வேறுபட்டோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்து அப்படின்னு சொல்றேன். எதுக்காக அப்படின்னா, இன்னல் நமக்கு தேடி வருதுன்னா இப்ப நீங்க செஞ்சதுக்காக இல்ல. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பதிவு வந்தது பாத்தீங்களா, அந்த பதிவை நீங்க இப்ப ஆன்ம சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? அப்ப உங்க ஆன்மாவை மேற்கொண்டு என்ன பண்ணும், அந்த இயற்கை உங்களை சுத்தப்படுத்தி உங்களுக்கு சின்ன சின்ன குறைகள்லாம் இருந்துன்னா அதுவே சரி செய்யும். அப்ப ஒரு பெரிய துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தினுடைய சிறு அளவை மட்டும் நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவு நுட்பம் வேலை செய்து அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை தரக்கூடிய ஒரு நிதானம் தான் தவம். எனக்கு வரவே கூடாது அப்படின்னா அரிசி நல்லா கொதிக்கிற தண்ணீர்ல போட்டாதான் வெந்தாதான் சுவையான சோறு. அது எப்படி வேக வைக்கிறதுனா முடியாது. அப்போ நாம நம்மை படம் பார்ப்பதற்கும் படம் போட்டு வெளியே எடுப்பதற்கும் சில கருவிகள் கர்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, கர்மானா வேற ஒண்ணும் இல்லை, பதிவுகள் தான் இருக்கதானே செய்யும். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு தான் இது. அதனால சின்ன சின்ன துன்பங்கள் மயக்கத்தினால் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட துன்பம் நோயாக மாறும். சரியா? 6 குணங்களை சீரமைக்கிட்டோம் அப்படின்னா, சீரமைச்சு நான் கரெக்டா இருக்கேங்க, எஸ், பேராசை இல்லை, என்கிட்ட நிறை மனம் இருக்குது, எனக்கு சினம் இல்லை, நான் நல்ல பொறுமையாக இருக்கிறேன், கற்பு நெறி கரெக்டா இருக்கேன், உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்கிட்ட இல்லை, வஞ்சம் இல்லை, ஒழுக்கத்தோட இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருக்கிறேன், கடும் பற்று கிடையவே கிடையாது, எஸ், குட். அப்ப இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே இன்பமாக இருக்கணும்னா அப்பதான் இனிமே உங்களுக்கு எல்லாமே இன்பமாக இருக்கும். என் கருவழியாக வந்த என்னுடைய கருத்தொடருக்கு இந்த புண்ணியங்கள் ஏதோ ஒரு வகையில் சேரும். கருத்தொடராக எனக்கு வந்த சில பதிவுகளை இந்த அளவுக்கு நான் என்னுடைய கருமையத்தில் மேல் பதிவாக தவத்தின் மூலமாகவும் சங்கல்பத்தின் மூலமாகவும், சங்கல்பம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, மகரிஷி நமக்கு கொடுத்திருக்க, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தவத்தில் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை, அப்புறம் இறைவணக்கம், குருவணத்தை, இதை எல்லாத்தையும் கருமையத்தில் மேல் பதிவாக வைக்கிறது தான் சங்கல்பம், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்த்தே பெரிய சங்கல்பம். பஞ்சபூத நவகிரக தவம் அருமையான ஒரு சங்கல்பம். இப்படி ஒவ்வொன்றும் சங்கல்பமாகத்தான் மகரிஷி நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதான் அருள் இருக்கிறார். அருள் தான் வற்றாயிருப்பு, வள்ளல் சொல்றோம், வள்ளலார் வள்ளல், அருளி இருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது மேற்பதிவாக. அப்ப இதை செய்யும் போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், பெர்ஸ்பிகாசிட்டி நமக்கு வந்தது. இந்த பெர்ஸ்பிகாசிட்டி வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தெளிவு நிலை வருகிறது. அப்ப நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறாருன்னு தெரியுது, அவரு மேல நமக்கு வெறுப்போ அல்லது என்ன இவன் எப்படி நமக்கு துன்பம் கொடுக்குறானே, சரி அவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணம் உதயம் ஆகாது. அதான் விஸ்டம். அதுதான் விஸ்டம். எப்ப கிடைக்கும்? மனம் அமைதி பெற்றால் கிடைக்கும். அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் பெர்ஸ்பிகாசிட்டி. தெரிந்த பிறகு அவர் மேல் பழிக்காமல் இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் விஸ்டம், தெளிவு நிலை. சரிப்பா, அவன் வேணும்னு செய்யல, அவன் மூலமா நமக்கு ஒரு கர்மம் தீருது, ரைட், சந்தோஷம், வாழ்க வளமுடன், அவனும் நல்லா இருக்கட்டும், இதுதான் விஸ்டம். அப்ப அறிவின் நிலை தன்மையில் நாம் உயர 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 என்ன கிடைக்கும்? அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், ஆன்மீக நெறி ஆகும். என்ன வருது பாருங்க, அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், 6 ஆயிருச்சா? அன்பும் இரக்கமும், அன்பு, இரக்கம், தொண்டு. அன்பு இரக்கம் வந்துட்டா என்ன ஆகும்? இரக்கம் அப்படிங்கிறதுல நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுல இந்த இடத்துல இறக்கப்பட்டு தவறான செயல்களுக்கு தொண்டு செய்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க ஈகை பண்றது தப்பு. ஏன்னா இன்றைய காலம், இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. அன்பை செலுத்துங்க. இரக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், தொண்டு செய்யலாம், ஆனால்
அந்த உதவியையும் தொண்டையும் பெறக்கூடிய நபர் அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செய்ய வேண்டும். இல்லாட்டி அந்த ஒரு உயிர் மேற்கொண்டு கெடுவதற்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ உங்க இரக்கத்தினால் நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்றீங்கன்னு அர்த்தம். அது பாவம் அல்ல. அதுக்கு நீங்க மனசார அவங்களுக்கு ஒரு சங்கல்பத்தை போட்டு வாய்ப்பு இருந்தா அவங்க இருக்கட்டும். இல்ல உதவி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடமையை நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். இது ஒண்ணு. அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல். இதெல்லாம் என்னவாக தவம்னா என்ன சொல்றாரு மகரிஷி? இந்த இடத்துல அகதவம்னு போடல, தவம்னு சொல்றார். தவம்னா நிதானம்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். அன்பு, இரக்கம், தொண்டு, தேவை அறிந்து தொண்டு செய்தல், தவம். அப்ப நிதானம். அகதவம்னா நாம செய்யக்கூடிய உயிர் மேல் வைக்கக்கூடிய தவம். இந்த இடத்துல தவம்னா என்னன்னா நிதானம்னு எடுத்துக்கணும். அதாவது விவேகம்னு எடுத்துக்கோமா? விவேகம். ஈகை. ஈகைங்கிறது அந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் ஈகை. இன்சொல். நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவார், இன்சொல் அப்படின்னு. அவர் சொல்லும் போதே ஒரு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார், இன்சொல் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இன்சொல் இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா ஆன்மாலிருந்து வரக்கூடிய எது அந்த ஆழ்மனம்னு சொல்றோம். இது மிருகங்களுக்கு கிடையாது. மிருகங்களுக்கு புறமணமும் நடுமணமும் புலன் சார்ந்தது. அப்ப ஆழ்மனம் என்பது ஆன்மா சார்ந்தது, அரூபியானது. அப்ப அதுதான் யூக அறிவாக இருக்கக்கூடியது. அதுதான் என்ன சொல்றாரு? ஆன்மீக நெறியாகும் மகரிஷி சொல்றார். அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும். என்ன சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை போற்றி காக்க வேண்டும். ஒரு தடவை வந்துட்டு காற்று குறையாமல் அப்படியே பச்சைகள் போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும். மேலும் தெய்வ துணை கிட்டும். என்னது தெய்வ துணை? இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தெய்வ துணை எப்படி எடுத்துக்கலாம்? கொஞ்சம் யோசிப்போம். அப்ப மகரிஷி தெய்வம் இருக்குன்னு சொல்றாரா? எது தெய்வம்? ஆதியாகிய பொருளே அந்தமாக மனிதனிடத்தில் ஆறாவது அறிவாக இருக்கிறான் இல்லையா? அந்த அறிவே தெய்வமாக, அந்த அறிவு தான் உங்களை வழிகாட்டும். அதான் தெய்வ துணை கிட்டும். ஆறாவது அறிவின் துணை கிட்டும். வாழ்வில் உயர் புகழ் நிறைவு ஓங்கும். எது ஓங்கும்? வாழ்வில் நிறை புகழ். அவர் கொடுத்துருக்க வாழ்வில் புகழ். ஆனா எங்க நமக்கு இதுல என்ன சொல்லி கொடுத்திருப்பாரு? உயர் புகழ் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுதான் அது. வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். வாழ்வில் புகழ் நிறைவு ஓங்கும். அப்ப வீண் புகழுக்காக நாம மனம் அலையாது, நிறைவு ஓங்கும். தன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றல். நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். மகரிஷி என்ன சொல்றாரு? உலக அமைதி தானே. அப்ப மனம் ஆறு மனமே. நீ யாரு? தனி மனிதனுடைய மனம் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும். இன்ப மயமே எங்கும். இந்த உண்மை எளிதென்றோ? கற்பதற்கும் வாழ்வதற்கும். எவ்வளவு அழகா என்ன மகரிஷி எல்லாத்தையும் இவ்வளவு அழகா சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நடைமுறை வாழ்க்கையில நாங்க படுற கஷ்டம் என்னையும் சேர்த்துக்கங்க. அதுல எல்லாருக்கும் தான் கஷ்டம்ங்கிறது. அப்ப மகரிஷி படலையா? மகரிஷி நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா படலையா? அவர் படாத கஷ்டத்தையா நாம பற்ற போறோம்? அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப கடைசியாக இன்னும் 2 பாடல்களை மட்டும் நாம சிந்திக்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான பாடல். அதை சிந்திச்சிட்டோம்னா சரியா போகும். அறிவு எண்ணம் சீர்பட தற்சோதனை. அதான ரொம்ப முக்கியம். நம்ம இன்னொன்னு சேர்த்துக்கணும், சுய பரிசோதனை. அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம். இங்க மனம்னு சொல்லல. வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மனம் தன் தேவைன்னு சொல்லல, அறிவு தன் தேவை. அப்ப மனம் புலன்களில் இருந்து விடுபட்டு ஆன்ம நோக்கத்தின் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பற்றாற்றும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பங்கள். 2 பேரையும் சொல்ற. அறியாதோர் அடையும் துன்பமும் அதுதான், அறிவுடையோர் அடையும் துன்பமும் அரிதான். அத மனம்னு சொல்லாம அறிவுன்னு சொல்ற. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சொல்வார் பாத்தீங்களா ஒரு வரி. மனிதன்
விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும். விளக்கம் பெற்றது அறிவு, பழக்கம் என்னது? புலன் மூலமாக அதே அறிவு தூண்டுவது. அப்ப சொல்றாரு, அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். 6 குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. எதுக்கு தேவை? அறிவுக்கு. அதான் கருமையம் பதிவு. அதான் கருமையத்துல நீங்க எதையும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படிங்க? தானா போய் பதிகிறதுங்கிறது வேற, விழிப்பு நிலையில் பதிய வைக்கிறது தான் முக்கியம். தானா போய் பதிகிறதுங்கிறது அது பதிஞ்சிரும், அது இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன், நாலேஜ்ல போய் நிற்கும். அது விழிப்பு நிலை, பெர்ஸ்பிகாசிட்டி, விஸ்டம் வேணும். அப்படின்னா விழிப்பு நிலை தவத்தின் மூலமாக, சங்கல்பத்தின் மூலமாக கருமையத்தில் மேல் பதிவாக பதிய வைக்கணும். அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் அப்படின்னு சொல்றார். புகழும் இகழும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். இது 6 மனதிற்கு உயர்ந்தது தானே. புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரிப்பெய்தல் பொருத்தமில்லா தன்மையே வெளிப்படுத்தும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரிப்பெய்தல் பொருத்தமில்லா தன்மையே வெளிப்படுத்தும். அப்ப புகழ்ந்துரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையல்லாதவற்றை ஒருத்தர் நம்மீது சொல்லி நம்மளை புகழ வைக்கிறார் பாருங்க, அது தப்பு. அப்ப உண்மையை சொல்லும் போது அதுல பூரிப்பு நமக்கு வராது. அந்த ஒரு ஓகே அப்படின்னு வரும். அதற்கு மேலேயும் நம்ம எதிர்பார்ப்பும் இருக்காது. இங்க பூரிப்பு ஏன் வருது? அவர் சொல்ல சொல்ல ஆஹா ரொம்ப சந்தோஷம், அப்படியே ரொம்ப பூரிப்பு அப்படின்னா ஏதோ 2 வார்த்தையை கூட சேர்த்து சொல்றது. அதான் புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரிப்பெய்தல் பொருத்தமில்லா தன்மையே வெளிப்படுத்தும். நிகழ்ந்த ஒன்றின் காரணமும் விளைவும் கண்டால் நீ ஒருவன் மட்டுமே அதற்குரியோன் அல்ல. அழகா சொல்லிட்டார். எனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு நாம எல்லாம் இணைகிறோம்னா இதுக்கு எத்தனை பேருடைய ஒரு உழைப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் வித்தாக மகரிஷி அவர்களுடைய கரு இருக்கு, அவருடைய சூக்குமம் இருக்கு, அவருடைய வரிகள் இருக்கு. இத்தனை எடுத்து நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் உங்க முன்னாடி இப்ப நடித்து கொண்டு இருக்கிறேன், பேசி கொண்டு இருக்கிறேன். அவர் சொன்ன கருத்தை நாம எல்லாரும் உட்கார்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுல புகழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரி இது அத்தனையும் யாருக்குரியது? நமக்கு அருளிய குருக்குரிய. அவரே என்ன சொல்றாரு? தன்னுடைய குருவை சுக்குமாக நினைச்சு அவர் எத்தனையோ விஷயங்கள் செய்கிறார். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஒருவரே அதற்கு உரியவோன் அல்ல. மகிழ்ந்திடல் வருந்திடல் அறிவு கொள்ளும் மருட்சி நிலையை காட்டுகிறது. மருட்சி நாமெல்லாம் அறிவு நிலையில ஏற்படுத்தக்கூடிய மருட்சி நிலையை காட்டுது. அங்கே ஊன்றி பாரீர், அதான் உத்து பாரீர். ஊன்றி பாரீர்னா ஆராய்ந்து செய்து பாரீர். இகழ்ந்துரைகளை ஏற்று ஏன் எழுந்தது என்றாய்ந்து திருந்துவது உயர்வா. எங்கேயாவது இடத்துல நமக்கு ஒரு இகழ்வுரை வருகிறது என்றால் அதை இந்த மனம் ஏற்றுக்கொண்டு அது ஏன் வந்தது என்று ஆராய்ந்தால் திருத்துவதும் திருந்துவதும் இயல்பாக மாறும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? நாம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டே போவோம். அப்ப புகழை காட்டிலும் எனக்கு ஒருவர் என்னை இகழ்கிறார், இகழக்கூடியவர் யார் என்று பார்க்க வேண்டும். என்னை ஒருவர் இகழ்கிறார் என்றால் இகழக்கூடியவர் எதற்காக இகழ்கிறார்? அப்ப அவர் இகழவில்லை, ஏதோ ஒரு கரெக்ஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதை பண்ணணும்ன்ற ஆர்வம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் சொல்லுகிறான் என்று கேட்டு, அது என்னால் என் அறிவுக்கும் என் உடலுக்கும் என் தகுதிக்கும் ஏற்புடையதாக இருந்து நான் திருந்த வேண்டியதாக இருந்தால் திருந்திக் கொள்ளலாம். இல்லை, என் உடலுக்கு அது இப்ப முடியாது, என் அறிவுக்கு மட்டும் அது தேவையானதுதான் அப்படின்னு நான் அறிவுக்கு, ஏன்னா அறிவுக்கு எப்பனாலும் எடுத்துக்கலாம். உடலுக்கு தான் சில தகுதிகள் வேண்டும், அப்புறம் பொருள் தகுதி வேண்டும், அதில் சில விஷயங்களை செய்வதற்கு. இந்த 2ம் இல்லைன்னா அறிவுக்கு எங்க இருந்தாலும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருந்துவது உயர்வாகும். 6 மனமே நீ 6 அமைதி பெற்றால் நீயும் தெய்வம்தான், தெய்வமாகவே வாழ முடியும் என்று பாடல்களும் சித்தர்களும் ஞானிகளும் எத்தனையோ எடுத்துரைத்திருந்தாலும் தெய்வமாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டியவராக, இன்னும் நீ எல்லாம் வாழ வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளையாக நம்மை எல்லாம் நினைத்து கொண்டு நம்மை வாழ வைப்பதற்காகவே
பல வரிகளை நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, கருமைய பதிவு இன்னும் உயர வேண்டும் என்றால் தினமும் ஒரு பாடல் அல்லது ஒரு வரியாவது வேதாத்திரி மகரிஷி அவருடைய வார்த்தையை, வரிகளை நம்முடைய கருமையத்தில் பதிய வைத்து வாழ முயற்சி செய்யும் பொழுது அந்த ஆறு மனம் ஆறாக, நீ ஆறாக, பொறுமையாக, நிதானமாக, விவேகத்தோடு சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ முடியும் என்ற சிந்தனையோடு வாய்ப்பளித்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கும் ஸ்மார்ட்டுக்கும் இணைப்பில் இணைத்த அத்தனை உயிர்களுக்கும், இணைந்திருக்கக்கூடிய உயிர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி குருவுக்கே இதனை சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்கும் விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா, நீங்க கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல் பேசுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இல்ல, அருமையான தலைப்பு, நல்ல சிந்தனை கருத்து கொடுத்தீங்க. 6 மணி நேரம் நீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தது. அருமையான டெலிவரி சார். நன்றி ஐயா. ரசித்து கேட்டாங்க. குருவே சுகமாக அருளுகிறார், அவ்வளவுதான். ஐயா, எனக்கு என்ன சந்தேகம்னாக்கா, இப்ப நீங்க சொல்லிட்டு வரும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, விலங்குகள்லாம் மேல்மனம் நடுமனத்துல தான் இயங்குகிறதுன்னு சொன்னீங்க. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, விலங்குகளுக்கு மனம் கிடையாது, மனம் செயல்படல, அது அந்தந்த அறிவு இருக்கிறதே அதுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் மாறுபட்ட கருத்து விளக்கம் கொடுங்கய்யா. இல்ல, நீங்க சொல்றதும் 100% கரெக்ட் தான். ஆனா மனம் என்றால் என்னங்கிற ஒரு தெளிவு நிலைக்கு நாம முதல்ல வந்துடணும். மனம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, 6வது அறிவு மட்டும்தான் மனம் என்று நினைச்சிட்டோம். இந்த மனம்ங்கிற தலைப்புல மகரிஷி மனம்னா என்னன்னு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு 15 பாடல்ல. இப்ப மனம்னா நம்மளுடைய நினைவுக்கும் நம்மளுடைய பழக்கத்திற்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6வது அறிவு தான் மனம் என்று வந்துருச்சு. இப்ப உதாரணத்திற்கு நம்ம வீட்டுல ஒரு செல்லமா ஒரு ஒரு பிராணி வளர்க்குறோம். அது பசுவாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ பழகியவரிடத்தில் அது அன்பை செலுத்துறதும், பழக்கம் இல்லாதவர்கள் வரும் பொழுது அது மிரளுவதும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அங்க ஏதோ ஒரு வகையில அதுக்கு ஒரு பிணைப்பு, அன்பு இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாய் ரொம்ப நன்றி உடையது, பசுவுக்கு நல்ல குணம் இருக்கு, நாய் மோப்ப சக்தியில், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. பாத்தீங்களா? இந்த மனம் என்பது கொஞ்சம் டீப்பா எடுத்து பார்த்தோம்னா, சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். மனம் என்பது விலங்கினத்தில் 5 புலன்கள் வழியாக, இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுல உள்ள நபர் ஃபாரின் போயிட்டோ அல்லது வெளியூருக்கு போயிட்டோ வராரு. அப்ப அந்த இந்த உங்க வீட்டுல வளர்த்திருக்கக்கூடிய ஒரு நாய் ஒரு 12 வருஷம் 14 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த அவர் வர்றதுக்கு 10 வருஷம் கழிச்சு வர்றாரு. அது அவரை பார்த்த முதல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் அப்படியே மோந்து பார்த்து அப்படியே வாலாட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப அங்க ஒரு பதிவு இருக்கா, பதிவு. அப்ப அந்த பதிவு எதன் மூலமாக அங்க வெளியேறுதுன்னா, மோப்ப சக்தியின் மூலமாக வெளியேறுகிறது. இப்ப அதே மாதிரி நாமளும் 10 வருடம் கழித்து ஒரு நண்பரை சந்திப்போம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எங்கன்னா பதிவு தான். அப்ப எங்க போய் பதிஞ்சிருக்குன்னா கருமையத்துல பதியுது. அது மோப்ப சக்தியின் மூலமாக அந்த நபரை மோப்ப சக்தியின் மூலமாக உள்ள அடையாளம் காணுகிறது. நாம 6வது அறிவின் மூலமாக அறிவுல பார்த்தோம். இப்ப நம்ம வீட்லயே ஒரு பெட் அனிமல்ஸ் ஷோவுக்கு கொண்டு போறோம். நம்ம வீட்டு நாயை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம வீட்டு நாய் நம்மளை தேடி வந்துடும். எல்லா நாயும் ஒரே மாதிரி இருந்தா கூட. அப்ப அங்கேயும் மனம் எப்படி செயல்படுதுன்னா, அங்க 5 அறிவு நிலையில் செயல்படுகிறது. மனிதனிடத்தில் மனம் 6வது அறிவாக அந்த 5 புலன்களுடைய உதவியும் எடுத்து, மனம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. மனம் இருந்தா தான் வாழ்க்கையே. 6வது அறிவு மட்டும் இருந்து வாழவே முடியாது. மனம் இருந்தா தான் வாழவே முடியும். அப்ப மனம் அப்படிங்கிறது பேசிக். 5 ஞானேந்திரியங்கள் ரொம்ப 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 முக்கியம் பதிவுகளுக்கு. அந்த பதிவுகள் மூலமாக 6வது அறிவு செயல்படுதுங்கய்யா. வாழ்க வளம்.
நன்றி, அதனால விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா ஐயா இப்ப மத்தவங்க எல்லாம் இப்ப நான் ஒரு வாரமாவே ஜூம் ஒழுங்கா கேட்க முடியல, இந்த பொங்கல் வந்ததுல இருந்து. சரி அப்படி எப்படி வச்சுக்கிட்டாவது கேட்டோம். ஆனா நீங்க ஜூம்ல அட்டன் பண்ணல ஒரு நிமிஷம் கூட கண்ணை விளக்க முடியாது. ஏன்னா உங்க பாடி லாங்குவேஜ் பாதி சொல்லும். நீங்க சொல்றதை விட பாடி லாங்குவேஜே பாதி கருத்துக்கள் சொல்றது மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். 6 மணமே ஆறுன்னு கூட நான் எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. 6 மணமே ஆறு ஆண்டவன் கட்டளை யாருன்னு ஒன்றே சொல்வார். அதெல்லாம் கண்டதா ஐயா. இப்ப எனக்கு கேள்வின்னு கேட்கல, இது இப்ப நீங்க பேசுல இருந்து வந்து எனக்கு ஒரு சந்தேகம்னு நினைக்கிறேன். மனம், அறிவு, குணம், அது வந்து மனம் அலை, அறிவு இருப்பு, குணம் இயக்கம். இது எல்லாமே அருவ நிலை தான். நம்ம கண்ணால எதையுமே பார்க்க முடியாது. அருவ நிலையில் இருக்குது. செயல்படும் போது உருவத்தை கொண்டு அது செயல்படும், அவ்வளவுதான். செயல்படுது ஐயா. அதே மாதிரி இப்ப புறமணம், நடுமணம், அடிமணம், ஆழ்மணம். நல்ல மனதுல இத்தனை வகை அழகா பிரிச்சு சொன்னீங்க. இந்த மனங்கள்ல ஏற்படுற ஒரு எண்ணங்கள் தான் கர்மயத்துல போய் பதிவாகுது. மனங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல கருவிகளாக இருப்பது நமக்கு புலன்கள், ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும். அப்ப மனம் என்றால் நாம இன்னொரு வகையில எப்படி இனிமே சிந்திக்கணும். ஐயா கூட கேட்டாங்க இல்லையா, மனம் என்பது காந்தத்தின் ஒரு தொகுப்பு தான். மனம் காந்தம் தானே. மனம் உயிரின் படர்க்கை தானே. உயிரின் படர்க்கை விரியும் பொழுது அது காந்தமாக, உயிரினுடைய இயக்கத்தில் என்ன விசை வெளியே வருது? காந்தம் வருது. அப்ப உடலுக்குள் அந்த விண்ணு இயங்கும் போது அது உயிராக, உயிர் ஜீவ காந்தமாக மாறுகிறது. காந்தத்தின் மூலமாக புலன்கள் செயல்படும் பொழுது எந்தெந்த புலன்கள் வழியாக என்னென்ன பதிவுகள் நமக்கு உள்ள போய் பதியுதோ, முதல்ல புலன்ல தான் பதியும். அப்போ சுழற்சி வேகத்துல அது மையத்துல போய் பதிஞ்சது, கருமையத்துல. அப்ப ஒரு நாள் மட்டும் நம்ம ஒன்ன செஞ்சு பழகி இருந்தோம்னா அது புலன் பழக்கம். பல நாள் அதை செஞ்சு பழக 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 புலன் மூலமாக சுழற்சி பற்று அது வந்து கருமையத்துக்கு போய் சேர்ந்துருது. அப்ப கருமையத்தில் இருப்பாக எந்தெந்த பதிவுகள் இருக்குதோ அதை நீங்க ஒரு 10 இடைப்பட்ட காலத்துல ரொம்ப நீண்ட காலம் ஒரு செயலை செய்யாம விட்டா கூட கருமையத்துக்குள் இருப்பாக இறையில போய் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பதிவு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு பின்னாடி சேர்ந்து அதை செய்யறதற்குண்டான ஞாபக சக்தியோ அல்லது உள்ளிருந்து அந்த பதிவு அந்த புலன்களை அது இயக்க ஆரம்பிச்சு. அப்ப பதிவு தான் மனம், காந்தம் தான் மனம். இதை நம்ம வச்சுக்கணும். அப்ப இந்த காந்தம் பதிவு உள்ளிருந்து முதல்ல என்ன பண்ணுது? வெளியே எண்ணங்களாக தோற்றுவிக்குது. ஒரு எழுச்சி, ஒரு வேகம். அந்த வேகம் சீற்றமுடையதாக இருந்தால் விவேகம் இல்லாமல் புலன்களை இயக்கும். ஒரு விவேகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக நம்ம தவம்லாம் செஞ்சு விவேகத்தன்மையோடு இருக்கும்போது அதே ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களும், ஏன்னா கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது மனதின் கட்டளைப்படி செய்யக்கூடிய செயல். ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது காந்தமே தன்மாற்றம். அதனாலதான் ஞான இந்திரியம்னு கண்ணு, தோல், நாக்கு, கண்ணு, மூக்கு, காதுக்கு ஞான இந்திரியங்கள்னு பெரியோர்கள் நமக்கு அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஞான இந்திரியங்கள் அப்படிங்கிறது நேரடியாக காந்தமே தன்மாற்றம் அடைந்து அந்த புலனை இயக்குகிறது. இந்த கருவிகள் இதெல்லாம் கருவி. மீதி 5 கர்மேந்திரியங்களும் கருவி. அந்த கருவிகள் இந்த ஞானேந்திரியனுடைய பதிவின்படியும் மனதின் எழுச்சியின்படியும் செய்யணும் அப்படின்னா செய்வோம். இல்லாட்டி சில சமயத்துல இந்த அடிச்சு பழகின கை, பாடி பழகின பாட்டு, ஆடி பழகின காலு அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சும்மா இருக்காது அப்படின்பாங்க. ஆனாலும் மனசு சொல்லும், இப்ப நீ அடிக்க கூடாது அவனன்னு சொல்லும். அது சொல்றது மனம், ஆள் மனம் சொல்லும். ஆனா அந்த பழகின கை என்ன பண்ணும்? டப்புன்னு போய் அடிச்சிடும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆள் மனம் நமக்கு சொல்லும், நீ அடிச்சது தப்பு, தேவையில்லாம அடிச்ச, ஏன் அடிச்ச அப்படின்னு. அதுக்கப்புறம் நாமளே யோசிப்போம், நம்ம அவசரப்பட்டோமோ, அடிச்சிட்டோமோ. இங்கதான் மனதையும் அறிவையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்ப மனம் என்பது ஒரு அலை. அது இருப்பு நிலையாகிய அறிவுல போய் பதியுது. எல்லா பதிவையும் அலையின் மூலமாக போய் பதிஞ்சுக்கிடுது. அது திருப்பி வெளிப்படும் போது குணங்களாக வெளிப்படுது. அதனாலதான் மனம், அறிவு, குணம் அப்படி மகர்ஷி நமக்கு பிரிச்சு சொல்ற. அப்ப மனம் என்பது அலைதான். அது இயங்கி கொண்டே இருக்கும்.
அது எதுக்காக இயங்குது, ஏன் இயங்குது. ஒரு குழந்தைக்கு கூட பேச தெரியாத குழந்தை கூட அது இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது செய்கையின் மூலமாக தன்னுடைய தேவைகளை நமக்கு கருத்து பரிமாற்றம் பண்ணும். அப்ப நாம என்ன பண்றோம், அந்த இருப்பு நிலையில் இருந்து குணங்களாக வெளிப்படும் பொழுது அது கருவிகளை பயன்படுத்தி நாம கொண்டு போறோம். அதனால அறிவு அந்த புலன்கள் மூலமாக செயல்படுறதுக்கு பழக்கப்பதிவின் மூலமாக வெளியே வந்தா அது புறமணம். அப்ப நடுமணம் உள்ளே இருந்து சொல்லும், இதை செய்யவா வேண்டாமா, செய்யவா வேண்டாமா, சரி செய்வோம், வர்றதை பார்த்துக்குவோம். ஆனா ஆழ் மனம், இறை மனம், நீ தேவையில்லாத வேலையை செய்யற, நீ ஏன் இதை செய்யற, இதனால உனக்கு என்ன நன்மை அப்படின்னு உள்ள இருந்து ஒண்ணு சொல்லும். இதான் அகத்தாய்வு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த ஆழ்மனம் சொல்வதை கேட்பது எல்லாருக்குமே கேட்கும், அது எல்லாருக்கும் இதை உணர முடியும். ஆனா அதன்படி நடப்பதற்கு உண்டான அறிவு தான் நுண்மான் நுழை புலன் ஆற்றல். அது சொல்வதை மதிக்கக்கூடிய அந்த விஸ்டம், தெளிவு, இது ரெண்டையும் நாம பயிற்சியின் மூலமாக வளர்த்து கொள்ள வேண்டும் மகரிஷி சொல்றார். அப்ப ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை மனதுல இறையாக இருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவு, அந்த ஆழ் மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இறைவன் தான். அவன் 3 கலங்கங்களோடு சேர்ந்து வந்திருக்கிறான். அதை நம்ம மேல் பதிவின் மூலமாக அதை நிப்பாட்டிடுறோம். அப்ப மனதின் அலைச்சுழல் 14க்கு கீழே கொண்டு வரும்போது அறிவு செயல்படுகிறது. அறிவு செயல்படும் பொழுது நம்ம இந்த தவறுகள் செய்ய மாட்டோம். இருந்தாலும் சில சமயத்துல சின்ன எழுச்சியின் காரணமாக ஏதோ ஒரு வேகம் நமக்கு வரத்தானே செய்யும், மனிதனாக பிறந்திருக்கிறோம் இல்லையா. அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்ன எழுச்சியின் மூலமாக சில சமயத்துல ஒரு தெரிஞ்சோ அல்ல தெரிஞ்சே கூட ஒரு தப்பு பண்றோம்னு வைங்களேன், அந்த ஆழ்மனம் ஏன் செய்யற, செய்யாத, சும்மா இரு அப்படின்னு சொல்லும். அந்த ஆழ்மனம் சொல்றத அடிபணிந்து கேட்பதற்கு நாம தயாராகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா அந்த ஆழ்மனம் சொன்னதை அப்ப கேட்கும் போது சில இன்னல்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும் அல்லது சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு செய்யாட்டி இந்த இன்பம் நமக்கு கிடைக்காது அல்லது நமக்கு அந்த சௌரியம் கிடைக்காதுன்னு செஞ்சிருவோம். அதை முதல்ல சொன்னார் பாத்தீங்களா, இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம். அப்ப இன்னைக்கு கிடைக்கிற இன்பம் பின்னாடி ஒரு துன்பத்தை விளைவிக்க கூடியதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம தெரிஞ்சே செய்வோம். அப்ப ஆழ்மனம் என்ன சொல்கிறது என்பதை நாம உற்று கவனிக்கணும். அந்த கருமையத்தில் கலங்கங்கள் இருந்தாலும் ஆழ்மனதிலிருந்து நமக்கு ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு சொல், ஒரே சொல் நமக்கு உணர்த்துபவன் இறைவன். அவன் சொல்வதை கேட்பதற்கு தடையாக இருப்பதும் அந்த பதிவுகள் தான். அந்த பதிவுகளை மேல் பதிவின் மூலமாக சரி செய்தோம்னா புறமணமும் நடுமணமும் ஆழ்மனமும் ஒன்றே சொல்வான், ஒன்றே செய்வான், உள்ளத்தில் உள்ளது அமைதி அப்படின்றது வந்துடும். நன்றி. ஒரு ஆளுக இருக்காங்க, டைம் கொஞ்சம் தான், ஒரே ஒரு சின்ன விளக்கம். இப்ப புறமணம், நடுமணம், அடிமன, ஆழ்மனத்துல எழுற எல்லாமே கருமையத்துல பதிகிறது, எல்லாமே ஒரு மாதிரியா பதியுமா, இல்ல அது நம்மளால கரைக்க முடியாது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வேரிஃபிகேஷன். மகரிஷி அதுக்கு நமக்கு தெளிவா விளக்க சொல்லியிருக்காரு. பதிவுகள் இப்ப நீங்க ஒரு பேனா வச்சு ஒண்ணு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல வெள்ளை மைய ஒண்ணு வச்சு அதை அழிப்போம் இல்லையா, நம்ம சாதாரணமா செய்யறோம். பேனால எழுதுனது. ஆமா, அதே இது பென்சில்ட்டு எழுதுனோம்னா ரப்பரை வச்சு அழிப்போம். ஆனா ரெண்டுக்கும் கீழே அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா அந்த தடம் இருக்கதான் செய்யும். தடத்தை நீங்க மாத்த முடியாது. அப்ப பதிவுகள் ஒருக்க பதிஞ்சிட்டாலும் பதிஞ்சதுதான். ஆனா எப்படி அந்த வெள்ளை மைய கொண்டு பழச வெளியே தெரியாம பாக்குறோம், ஏற்கனவே எழுதுனதை மறைச்சிட்டு அதுக்கு மேல இன்னொன்னு எழுதுறோம். அப்ப எழுதுறது தான் நமக்கு வெளியே தெரியும். அதே மாதிரி மேல் பதிவாக நாம நல்லதை பதிவு செய்ய அந்த ஆழ்மனதினுடைய இயக்கம் 14 அலைச்சுழலுக்கு மேல மனதை இயக்க ஆரம்பிக்கும். எப்ப மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய அல்பா ஸ்டேஜ், அதாவது ஆக்னை துரியம், துரியத்துக்கு மேல அட்லீஸ்ட் துரிய நிலையில் இருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பர்மனண்டா நடத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அறிவின் தன்மையிலிருந்து தான் நாம் செயல்படுகிறோம். அதனுடைய விளைவுகள் கொஞ்சம் தாமதமா நமக்கு வரும். ஏன்னா நம்மளை சுத்தி எத்தனை பேருடைய வாழ்க்கையோட நம்ம தொடர்பு கொண்டு நம்ம நடத்தணும் இல்லையா. அதனால அதுல விளைவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கும். நம்ம நினைச்ச மாதிரியே கிடைக்கணும்னு சொல்ல முடியாது. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒற்றபடின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா. அது மாதிரி அந்த ஒழுங்கமைப்பு நம்ம சுத்தி இருக்கிறவங்களை சார்ந்தும் இருக்கிறதுனால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத நிலையில் நன்மை தரக்கூடியதை மட்டும் நாம செய்வோம். அதுதான் ஆழ்மனம்.
அப்ப அந்த கண்டிப்பா. நறுமணம் புறமணம் அப்படிங்கிறது ஆழ்மனம் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மகரிஷியுடைய கருத்து. அவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய பேருக்கு இது பதில் கிடைச்சிருக்கும். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மகேஷ் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப சிந்தனை சிறப்பா இருந்துச்சு. நன்றிங்க. அதே மாதிரி இப்போ கொடுத்த விளக்கம் கூட ரொம்ப நல்ல உபயோகமா இருந்தது. எனக்கு வந்து சில விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா வந்து இப்போ நான் அகத்தாய் வரைக்கும் முடிச்சிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் அகத்தாய் அது மாதிரி பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சிட்டேன். சரிங்க. முடிச்ச வரைக்கும் நல்லா பண்ணா அது அகத்தாய் பண்றது, பிரம்மஞானம் பண்றது மீன்ஸ் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் என்ன ஒரு விஷயம்ங்கய்யா, இப்ப வந்து எனக்கு சில விஷயம்லாம் பண்ணும்போது, அதாவது டென்ஷன் ஆகாமலாம் இருக்கேன். மிச்சம் யாராவது சொன்னா கூட ஒரு அளவுக்கு இதாயிடுது. நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன். தனிமையில இருக்கும்போது அது சில விஷயங்கள் வந்து இப்படி சொல்லிருக்கலாமோ, அப்படி சொல்லிருக்கலாமா, அப்படி சொல்லிருக்கலாமா, இப்படி சொல்லிருக்கலாமோ வருது. அதே சமயம் வந்து இப்போ யாராவது ஏதாவது சொன்னா கூட வந்து என்னன்னா அவங்க மேல குறை சொல்லாம என் மேல குறைய சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படின்னா வந்து இப்போ நம்ம அவங்க சொல்லாத மாதிரி குணத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பயிற்சி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணணும். அருமைங்க. இப்ப ஆல்மோஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய வழிமுறையில எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனா நான் போற வழிமுறை சரிதானான்னு உங்களுக்குள்ள ஒரு அப்பப்போ ஒரு சந்தேகம் ஏற்படுது, அவ்வளவுதானே தவிர அந்த சந்தேகம் வந்து அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, நாம வழி நடத்தி போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை சரிதானா, இந்த பாதையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை இதுவாக இருக்கணும், ஆனா அந்த விடை வரலையே, நமக்கு நம்ம இந்த வழியில போறோம், இந்த மாதிரி சில நன்மைகள் நமக்கு நடக்கணுமே அப்படின்னு ஏதோ ஒரு வகையில சின்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் இந்த ஒரு சந்தேகங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதனால ஆனா நீங்க போய்கிட்டு இருக்க வழிமுறை வந்து கரெக்ட் தான். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்க வழிமுறை வந்து சரியாகத்தான் இருக்கிறது. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் இதுல தெளிவடைய வேண்டும் என்றால், காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் எந்திரிச்சு அப்படியே பெட்ல உட்கார்ந்து குருவை சூக்குமமாக உள்வாங்கி கொண்டு, குரு சூக்குமமாக என்னுள் நிறைந்திருக்கிறார், அவரே இன்று என் அறிவோடு இணைந்து என்னை வழிகாட்டி செயல்படுத்துவார் அப்படின்னு ஒரு வார்த்தைய பதிவு பண்ணிக்கங்க. ஒரு 3 தடவை சொல்லுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி குருவின் வழிகாட்டுதல் படி இன்று எனக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்தது, எனது எண்ணமும் தூய்மையான எண்ணமாக பிறருக்கு நன்மை தரக்கூடிய எண்ணமாகவும் குரு என்னோடு இருந்து எனக்கு வழிகாட்டினார், அதனால குருவுக்கு மானசீகமாக நன்றியை தெரிவிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அடுத்த நிலை வரும் பொழுது குருவே உங்களுக்குள்ள இருந்து இன்னும் பல உணர்வுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து கொஞ்சம் எனக்கு சாட்ல போட்டுட்டீங்கன்னா அது சேவ் பண்ணி வச்சுப்பேன். இல்ல வேற ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. காலையில எந்திரிச்ச உடனே இல்ல நீங்க அப்படியே மனசுல வாங்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே இதை இப்படி பதிவு பண்ண பழகிக்கணும். காலையில் எழுந்தவுடன் நாம அப்படியே சீட்ல அப்படியே உட்காந்துக்கணும். எங்க பெட்ல உட்காந்துன்னு அப்படியே உட்காந்துட்டு கண்களை மூடி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு, குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இது எல்லாருமே சொல்லலாம், குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக என்னோடு இணைந்து என் வழிகாட்டியாக, என் அறிவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவ்வளவுதான். வேதாத்ரி மகரிஷி சூக்குமமாக என்னுள் இணைந்து வழி நடத்துகிறார், இன்று எனக்கு துணையாக வழி நடத்துகிறார். குரு வேதாத்ரி மகரிஷி சூக்குமமாக இருந்து இன்று எனக்கு வழி நடத்துகிறார். அவ்வளவுதான். அவரை நல்லா நினைச்சுக்கங்க.
எந்த ஒரு எண்ணம் வரும்போதும் குருவை லேச அந்த இந்த இந்த பதிவு இதை நீங்க முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு 7 தடவை அல்லது 9 தடவை ஆழமா உங்க கருமையத்துல பதிவு பண்ணி வைங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதும் குருவினுடைய சுத்தமும் உங்களுக்கு துணை புரியும். அந்த அந்த கேள்விக்கும் அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க நிதர்சனமா உணர முடியும். அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி குருவுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு குருவுக்கு மானசீகமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் குருவே துணை நின்றார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்னு சமர்ப்பணம் செஞ்சுட்டு பண்ணுங்க. அருமையா நீங்க சூப்பரா வரலாம். வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான பதில், வாழ்த்துக்கள். அடுத்த அன்பராக ரவி ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம் ஐயா. ரவி ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு நல்லதொரு சிந்தனை விளக்கத்தை இறையாற்றலும் குருவாற்றலும் கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையா. துறவரம் குறித்து ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. துறவரம்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போறது இல்லை, அளவு முறை அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சது. புகழுக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. கடைசி அந்த மனம் சம்பந்தப்பட்டதுக்கு மறுபடியும் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். எனக்கு எதுவும் சந்தேகம் இல்லை. நீங்க சொல்ற இந்த இன்னைக்கு கொடுத்த சிந்தனை விளக்கத்தை முடிஞ்ச அளவு இல்லை, எந்தோறும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு துணை புரியும். கண்டிப்பா துணை புரியும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கண்ணம்மா ஆலியார், நீங்க பேசலாமா? கண்ணம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்க. ரொம்ப மனமே யோசிக்கிறேன். எல்லாத்தையும் யோசிக்கவும் சிந்தனை பண்ணவும் வச்சிருக்கிறீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நன்றிங்க. நான் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது ஒரு வழி, குறுக்கு வழி இருந்துங்க ஐயா. அதுல போயிடலாம் நம்ம அப்படியே மனசுக்குள்ள தோணுச்சுங்க ஐயா. நான் சொல்லாம அப்படியே இவரு ஓட்டிட்டு வந்தாரு. ஸ்பீட் பிரேக் அடிச்சு கீழே விழுந்து கையே இப்ப வேலையை செய்ய மாட்டாத அளவுக்கு இருக்குதுங்க ஐயா. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது நினைச்சேன். அப்புறம் யோசிச்சிட்டே இருப்பேன், நான் சொன்னோம்ல ஏன் சொல்லாமட்டோம், ஏன் போய் விழுக்க வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேங்க ஐயா. அது நான் சொல்லாம இருந்தது தப்பா, ஏன் சொல்லாம இருந்தேன்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. சரி, சொல்லாம இருந்தது தப்பான்னு உங்களுடைய கேள்வியா? சொல்லிருக்கலாமே, நம்ம விழுந்திருக்க மாட்டோமே. கரெக்ட். சில துன்பங்கள் வாழ்க்கையில இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சும்பாங்க. இப்ப ஏதோ ஒரு நீங்க அப்படி வந்திருக்கும் போது அப்படி வராம வந்திருந்தீங்கன்னா வேற ஏதாவது, இதுக்கு பதிலா வேற ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. இப்படி நீங்க வந்ததுனால ஏற்கனவே நீங்க உயிரை உணர்ந்து, மகரிஷி குருவை உணர்ந்து, வாழ்க்கையை உணர்ந்து, பிறரை மதித்து பழகக்கூடிய நல்ல பழக்கமும் நல்ல மனநிலையும் கொண்ட நமக்கு சில துன்பங்கள் வருது அப்படின்னா, அந்த துன்பம் எப்பவோ எங்கேயோ நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு தொடராக, ஏதோ யாருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பதிவின் மூலமாக இப்ப அந்த கழிவு இதன் மூலமாக கழிந்திருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அதனால தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அந்த துன்பம், அவ்வளவுதான். அந்த துன்பத்தை நாம இப்ப சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருந்திருக்கு. அது வந்திருக்கு, சந்திச்சிருக்கோம். இது இப்படி ஒரு எடுத்து நம்ம மனசுல ஒரு நிறைவை கொண்டு வரணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த மனம் போராடி கொண்டே இருக்கும். அது போராடி கொண்டே இருக்கும். அந்த போராட்டம் இருக்க யாரு உங்களை இந்த அளவுக்கு பத்திரமாக உங்களை மேற்கொண்டு பெரிய விபத்து ஏற்படாம உங்களை பாதுகாத்ததும் அந்த இறைநிலை தான். உங்களுக்கு துணையாக வந்தவரும் உங்களோட தான் இருப்பாரு.
அப்ப நம்ம சொல்லலையேன்னு உங்களை நீங்க வருத்திக்கிறதும் வேஸ்ட். நீங்க நம்ம சொல்லி இருந்தா அவருக்கு கேட்டிருப்பாரோ அப்படின்றதும் வேஸ்ட். அது ஏதோ ஒரு நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் சிறுசா நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்குதான் காப்பு போட்டுக்கணும் எப்பவுமே. எப்ப வெளியே கிளம்புனாலும் காப்பு போட்டுக்கங்க. உங்களுக்கு காப்பு போடுங்க. உங்க கூட உங்க வாழ்க்கை துணையோ இல்ல உங்க பிள்ளைகள் கூடயோ நீங்க வண்டியில ஏறி போறீங்க அப்படின்னா அவர்களுக்கு காப்பு போடுங்க. அந்த வண்டியை சுத்தி ஒரு காப்பி போடுங்க. இது இந்த காப்பு போட நம்மளுடைய ஆன்மா ஓரளவுக்கு தூய்மைப்பட்டதுனால சின்ன விபத்தா முடிஞ்சிருச்சு. காப்பு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடர் வந்து போயிருக்கும், அவ்வளவுதான். இந்த இடர் இந்த அளவு கூட பெருசா இல்லாம வந்து போயிருக்கும். இந்த காப்பு அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ஏன்னா நான் நிறைய விஷயங்கள்ல சுயமாக இதை அனுபவிச்சதுனால இதை சொல்றேன். ஏன்னா மகரிஷி எப்ப நம்ம வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்புனா கூட காப்பு போட்டு தான் கிளம்புறது. அப்ப என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு விபத்து நடந்தா கூட எனக்கு வர வேண்டிய அத்தனை அடியையும் அந்த வண்டி வாங்கிடும். அப்ப யாரு நம்மள காப்பாத்துனா? அந்த வண்டி காப்பாத்திடுச்சு. நம்ம கால் சுடாம இருக்கிறதுக்கு நமக்கு செருப்பு எவ்வளவு உதவியாக இருக்கிறது, முள் படாம இருக்கிறதுக்கு. அது போல ஒவ்வொரு கருவியும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதுவும் இயற்கையின் மூலமாக வந்த ஒரு பொருள் தான். அதனால அந்த வண்டிக்கு ஒரு காப்பு, வண்டி தான் நம்மளை அருட்காப்பு, அருட்பேராற்றலாக அந்த வண்டியே நம்மளை எடுத்து செல்கிறது அப்படின்னு ஒரு மனசுல அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு அந்த வண்டியை சுத்தி ஒரு காப்பு போட்டுட்டு, யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு காப்பு போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த கவனக்குறைவு சிதறல்கள் இல்லாம அந்த காப்பு அவங்கள பாதுகாக்கிறது. இது மகரிஷியே நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்க. எங்க போகும்போதும் காப்பு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அதனால காப்பு போட்டுட்டு கிளம்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொன்னுங்க ஐயா, ஐயா இன்னைக்கு காலையில எங்க மருமகம் எங்க வீட்டுக்காரர் என்னமோ சொல்லி ஒரு பக்கத்து வீட்டுக்காரமா என்னமோ குறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் மருமகிட்ட வேலை பாருங்கம்மா, எதுக்குமா காலத்தால் எந்திரிச்சோன்னே குறை பேசிட்டு இருக்கிறீங்க, தப்புங்கம்மா, இது எப்படி பாருங்க. இன்னும் நான் ஒண்ணும் நம்ம நாணி கிடையாதுங்க அப்படி பேசாம இருக்கறதுக்கு அப்படின்னு சொன்னா. அப்பவே வாய் பேசாம வாய மூடிட்டேங்க, இன்னும் பேசல. கரெக்ட் தான். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க. அவங்கள வாழ்த்திருங்க. சரிங்க. அவங்கள வாழ்த்திட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள சிந்தனை கொஞ்சம் லேசா சிறகு விரிக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தானா நம்ம யாரையும் திருத்துறதுக்கு முயற்சி எடுப்பதுக்கு பதிலாக திருந்தியவர்களாக நாம என்ன பண்ணணும், அதை மேற்கொண்டு பெருசாக்காம சரி ரைட் சரி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பேசுறாங்க அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருப்போம். பேசவே இல்லைங்க, எந்த பேச்சு பேசுறீங்க. அதனால அவங்க மேல நம்ம விருப்பம் அடையக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் மகரிஷி நமக்கு சொல்லி இருக்கிறது. யாரோ ஒருத்தர் வேண்டாத ஒரு விஷயத்த பேசினா கூட நீ பேசுறது தப்புன்னு சொல்லி நம்ம வெறுப்படையக்கூடாது. சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உமையாளம்மா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்போ 6 குணமும் சீரமைச்சிருக்கு, அப்புறம் ஏற்பு திறன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களங்கய்யா, அப்படின்னு சொன்னீங்களங்கய்யா. அப்ப வந்தாலும் துன்பம் வந்ததுன்னா அது முன்னாடி இருந்த பதிவு அது வரும். இப்ப நடக்கிறதுக்கு நல்லதா நடந்துகிட்டு இருக்கும். வரக்கூடிய பதிவு முன்னாடி இருந்ததுனால அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் சொன்னீங்க. ஏதோ ஒரு துன்பம் நிகழ்காலத்தில் நம்மளுடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ வரவில்லை அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு ஒரு துன்பமோ அல்லது ஒரு இன்பமோ நடைபெற்றாலும் ஏதோ ஒரு பழைய புண்ணிய பதிவு, பழைய பதிவுகள், தேவையற்ற பதிவுகள் மூலமாக இன்பமும் நடக்கலாம், இன்னலும் நடக்கலாம். அப்ப இன்பம் நடக்கும்போது என்னுடைய முயற்சியினால் நடந்தது அப்படின்னு நம்ம சந்தோஷம். அதுதான் மகரிஷி சொல்வார். எனக்கு ஒரு புகழ் வருது அப்படின்னா அந்த புகழுக்கு உரியவன் நான் மட்டும் அல்ல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முக்கியமாக இருக்கிறது. அப்ப எனக்கு ஒரு இன்பம் நடக்கிறது அப்படின்னா அந்த இன்பம் இன்னைக்கு நாமெல்லாம் இவ்வளவு இன்பமாக இதையெல்லாம் கேட்கிறோம் வைக்கிறோம்னா அதுக்கு நாம மட்டும் பொறுப்பல்ல,
வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆழ்ந்த கருத்துக்களும் அவருடைய அர்ப்பணிப்பும் இது நம்மளை இன்னைக்கு சிந்திக்க வைக்குது, செயல்பட வைக்குது, சீரமைக்க செய்கிறது இல்லையா? அது போல ஒரு துன்பம் வருகிறது என்றாலும் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு பழைய பதிவுகள், தேவையற்ற பதிவுகள்னால நமக்கு அந்த துன்பம் வரலாம், வந்திருக்கணும், அது இன் ஃபியூச்சர்ல வரலாம். அப்படி வரக்கூடிய துன்பங்களை இப்ப இருக்கக்கூடிய அந்த 6 குணங்களை இப்ப நிகழ்காலத்தில் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மத்தை தொடராக வரக்கூடிய ஒரு செயலை நிகழ்காலம் என்று சொல்லக்கூடிய அகாமிய கர்மத்தில் நம்ம இந்த நல்ல சிறப்பான குணங்களை நமக்குள்ள வளர்த்து கொண்டோமேயானால் வரக்கூடிய துன்பங்களை சமாளிக்கக்கூடிய பக்குவம். இது என்ன பெரிய பிரச்சனை? துன்பமே நம்மை கண்டு துவண்டு போகக்கூடிய அளவுக்கு நம் அறிவு நிலை உயர்ந்து விட்டால் சரியா போ, அவ்வளவுதான். அதுக்குத்தான் இந்த 6 குணங்களை நம்ம வளர்த்துக் கொள்வோம். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 6 குணங்களும் என்ன குணம்? தெய்வ குணம். இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கும்போது இப்போ இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில முள்ளும் இருக்கிறது, மலரும் இருக்கிறது இல்லையா? அப்ப முள்ளு வரவே கூடாது, மலர் மட்டும்தான் இருக்கணும்னா முடியுமா? கசப்பும் இருக்கிறது, துவர்ப்பும் இருக்கிறது, இனிப்பும் இருக்கிறது, புளிப்பும் இருக்கிறது. இயற்கையின் பரிணாமத்துல ஏன் கசப்பு வந்தது, இனிப்பு மட்டும் வரணும்னு நம்ம சொல்ல முடியுமா? இயற்கையின் தன்மாற்றத்தில், பரிணாமத்தில் எல்லாம் இருக்கதான் செய்யும். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நுணுகி புரிந்து அறிந்து செயல்படுவதற்குண்டான பக்குவம் நம்முடைய அறிவு நிலைக்கு இருக்கு. அந்த அறிவு நிலையை வளர்த்து கொண்டால்தான் அந்த தன்மைக்கு நாம போக முடியும். அப்ப மனம் 14 அலைச்சுழலுக்கு மேல இருந்தா அறிவு நிலையில் செயல்படாது. மனம் தன் கட்டுப்பாட்டில் போய்கொண்டே இருக்கும். மனம் அறிவின் கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டால், மனம் என்றால் இங்க புலன்கள்னு வச்சுக்குவோம், அல்ல பழைய தேவையில்லாத பதிவுகள்னு வச்சுக்குவோம், ரைட்டா? அப்ப அறிவு நிலைக்கு வந்து விட்டால் பக்குவம் அடைந்த ஒரு மனமாக, பக்குவம் அடைந்த தன்மையாக நான் இருக்கும் பொழுது எனக்குள் இருந்து அறிவு நிலையில் எழுகின்ற எண்ணம் எனக்கு ஒரு துன்பம் பிறராலோ அல்லது தேவையற்ற சூழ்நிலை எனக்கு வந்தாலோ அதை பிறர் மன தூண்டுதலோ அல்லது சூழ்நிலையோ அல்லது பழக்கமோ இது எனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு தள்ளப்பட்டாலும் இந்த மனம் அறிவாக மாறிவிட்டது என்றால் நான் அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். அதையும் மீறி எனக்கு ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா அந்த துன்பத்தை சமாளிக்கக்கூடிய திறன் எனக்கு வரும். துன்பம் துன்பமாக வராது, துன்பம் ஒரு அனுபவமாக மாறிவிடும். அப்ப அடுத்து இந்த துன்பம் வருவதற்கு முன்பே நாம் அதை சரி செய்வதற்கு உண்டான முன் யோசனை, முக்காலமும் திரிகோண சிந்தனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, முக்காலமும் அறியக்கூடிய ஞானம் நமக்கு கிடைத்துவிடும். அதான் ஞானம் அப்படின்னு சொல்றது, தெளிவு நிலை அப்படின்னு சொல்றது. அதனால துன்பம் வர்றதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் இந்த மனதிற்கு உண்டு. மனம் அறிவாக மாறினார். 6 மனமே நீ 6 அப்படின்னா 6வது அறிவாக நீ மாற வேண்டும். 6வது அறிவாக அரூபியாக இருக்கக்கூடிய ஆதி நிலையாக நீ மாறிவிட்டால் நீ இயங்குவது உன்னுடைய தன்மை எல்லாம் இறைத்தன்மையாகவே, அன்பும் கருணையும் மிக்க ஒரு இறைத்தன்மையாகவே மாறிவிடும். உனக்குள் இருக்கக்கூடிய 6வது அறிவே தெய்வமாக உனக்கு நின்று வழி நடத்தும் அப்படின்னு மகரிஷியும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க, நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்துங்கய்யா. கேட்க கேட்க அதாவது எல்லாமே ஒரு பட்டற்ற நிலைக்கு போயிடணுமோ அப்படிங்கிற ஒரு சொல் எண்ணம் வருதுங்கய்யா. ஆனா வீட்டுக்கு நம்ம வாழ்க்கைக்கு வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் பொருள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. இப்படி ஒரு சூழலுங்கய்யா, இப்ப ஒரு பூர்வீகமா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயமா கேக்குறேங்கய்யா. சொத்துக்களை விற்கிறாங்க அப்படிங்கிறப்ப அப்ப அதை நம்ம சரியா பங்கு அப்படி எடுத்துக்கிறது சரியா, இல்ல பெண் கூட பிறந்த சகோதரிகளுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை பண்ணிடுறோம், அவங்களுக்கும் சமநிலை கொடுக்கறது சரியா, இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில பண்ணி இருக்கிறதையும் பிரிச்சு கொடுக்கறது சரியா, இல்ல இப்படிலாம் ஒரு மன இது வரப்ப அதுல பொருள் தேடல், பொருள்ல பற்று நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் வருதுங்கய்யா. இப்ப தேவையில்லாத கடைசியில ஒண்ணுமே இல்லை, பட் இதுக்காக நம்ம
நம்ம மட்டும் அதோட போயிடுது இல்ல, மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இது இருக்கு. எப்படி இதை வந்து சமாளிக்கிறது? அது ஒரு சஞ்சலம் இல்லாத ஒரு விஷயமா கொண்டு போகணுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்குங்க. அது எப்படி கூட பிறந்த சகோதரியா இருக்கணும், அண்ணன் தம்பிகளா இருக்கணும், எல்லாருக்கும் கொடுத்து பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுல வந்து சங்கடங்களும் அந்த முரண்பாடுகள் வருது. இது ஏன் இது நம்மள்ட்ட இருக்கிறது கடைசியில நம்ம யாருக்குமே அது எல்லாருமே அப்படிதான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். இது எப்படிங்கய்யா சரி கொண்டு வர்றது? அது அந்த இடத்துல எப்படிங்கய்யா சரி? ரொம்ப 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 எளிமையான விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம். பொருள் இல்லாமல் வாழவே முடியாது இல்லையா? கண்டிப்பா பொருள் தேவை. ஆமாங்க. ஆனா பொருள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தான் அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சட்டங்கள், சம்பிரதாயங்கள், நடைமுறை பழக்கங்கள் இதெல்லாம் காலகாலமாக அப்பப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறும். இதானே சட்டம்? அந்த காலத்துல போட்ட சட்டம் இன்னைக்கு இல்ல. இப்போ ஒரு சமீபத்துல ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டங்கள் நிறைய திருத்தி அமைக்கப்பட்டது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் வேணும்னு சொல்லி. சோ சட்டங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு அரசு அமைப்பு சார்ந்தது, சமுதாயம் சார்ந்தது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இத. அதாவது 3ஆம் நிலை அகத்தாய்வுல மனிதருள் வேறுபாடு அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே இதுக்குள்ள ஏகப்பட்ட விடைகள் இருக்கு. அது வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரைட். இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனிதர்கள் இயற்றிய சட்டம் எதுக்கு அப்படின்னா, நம்ம சட்டத்தின்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம். அது ஏன் ஏற்றினாங்க, எப்படி ஏற்றினாங்க, எதற்காக ஏற்றினாங்கன்ற சிந்தனைக்குள்ள நம்ம போக வேண்டாம். ரைட். அந்த சட்டத்தை நம்ம மதிக்க வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நாம் வாழும் பொழுது சமுதாய பழக்கத்தின் மூலமாக சட்டங்கள் இயற்றப்படும் போது சமுதாய அமைப்புக்கு ஒத்தபடி நாம வாழ பழகிக்கொள்ளவும் வேண்டும், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ரைட். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. இது எப்படி கொடுக்கறது, எந்த மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சிந்தனை. ரொம்ப 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 சிம்பிளுங்கய்யா. வெரி சிம்பிள். உங்களுடைய ஆழ் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். புறமனம் நிறைய சொல்லும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்ல ஒரு 3 பேர்கிட்ட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கும். அப்ப நடுமனம் என்ன சொல்லும்? அவங்க 2 பேர்கிட்ட நமக்கு தொடர்பே கிடையாது, இத்தனை நாள் அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நடுமனம் எழுப்பும். புறமணம் ஆமா ஆமா அவங்க என்ன செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், இங்க கொண்டு போவோம். இப்படி குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். அதுல ஒருத்தர் சொல்லலாம், அந்த 3 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்லலாம், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆழ்மனம், நடுமனம், புறமணம் இயங்கிக் கொண்டே இருக்கும். பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர், அந்த ஒருவர் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ் மனம் என்ன வழிகாட்டுகிறதோ, இறை மனம் என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழியை எடுத்து செய்தால் இது எல்லோருக்கும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு விளக்கத்தை எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டீங்கன்னா அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அதை மீறி யாராவது ஒருத்தர் இல்லை எனக்கு மட்டும்தான் வேணும், உனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னா, என்னை பொறுப்பாக நீங்க நியமித்தீங்கன்னா என் மனம் இதுதான், என் அறிவு இதுதான் சொல்லுகிறது. அப்ப இந்த பொறுப்பை வேற யாராவது எடுத்துக்கங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம். இதுதான் இதுக்கு வழி. ஏன்னா நம்ம வாழ்க்கை என்பது என்ன? பிறப்பு இறப்பு, இதுக்குள்ள இருக்கிறது தான். இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இரத்த பந்தத்தின் மூலமாக, உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற ஒன்று. ஏதோ ஒரு பொருள்னால நமக்குள்ள பகை வரக்கூடாது. அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா வேற்று ஓமை வரக்கூடாது. வேற்று வேறுபாடுங்கிறது, இப்ப நான் ஒன்னு சொல்லலாம், என் வாழ்க்கை துணை ஒன்னு சொல்லலாம், என் மகன் ஒன்னு சொல்லலாம், என் மருமகள் ஒன்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லலாம். இது 3-4 விதமான கருத்துக்கள் இருக்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனா விளைவு அந்த 4க்கும் பொதுவானதாக நன்மையானதாக யார் எடுக்கிறாங்களோ, விளைவு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம விட்டுறது நல்லது. அப்ப நீங்க தான் பொறுப்புடைய ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா கிளியரா உட்கார்ந்து எல்லாத்தையும் நீங்க மகரிஷி போட்டு கொடுத்த டைம் டேபிள் படி, என்ன மாறாதலுக்கு டைம் டேபிள் போடுவாரு பாத்தீங்களா, இதற்கும் அதற்கும் என்னென்ன சம்பந்தம், இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், இதுல என்னுடைய பங்கு என்ன, இப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு டைம் டேபிள் போட்டு கிளியரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் இதை இப்படிதான் செய்யணும், இதை இப்படிதான் செய்யணும், இப்படிதான். ஆனா நடுமனம் அப்பப்போ அதை சொல்லும்,
அதெல்லாம் விட்டுடுங்க. ஆள் மனம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சீங்கன்னா தீர்வு கிடைக்கும். ஆனா நடுமனம் உங்களை சும்மா இருக்க விடாது. நீ தப்பு பண்ற, நீ இவனை பகிச்சுக்க போற, அவனுக்கு நல்லதை செய்யறேன்னு சொல்லி இவனை பகிச்சுக்க போற, அவனை பகிச்சுக்க போறேன்னு அப்பப்போ ஒரு ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் தாங்கிறதுக்கு உண்டான மனநிலையும் பக்குவமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆழ்மனம் சொல்வதை நீங்க செய்யணும். இல்ல சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தின்படி போயிடும். இந்த ரெண்டு தான். சட்டம் சொல்றபடி சட்டம் என்ன சொல்லுது, எல்லாருக்கும் உண்டா, ஓகே எல்லாருக்கும் உண்டு, போயிடுவோம். இல்ல இது இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு உங்களை பெரியவங்க நீங்க தான் இதை செய்யணும்னு சொன்னா எல்லாருடைய மனசையும் சந்தோஷப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய முடிவாக இருக்கட்டும். அவ்வளவுதான். இதுதான் கருத்தாக எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்புங்க ஐயா. என்ன ஒரே ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. இப்ப ஒரு ஐயா கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க, மற்ற அன்பர்கள் இருக்காங்க. சரிங்க சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரி சுந்தரடி வேலையா, நீங்க கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி இப்போ நம்ம நிறைய இடத்துல நீங்க சொன்ன முன்னாடி கேள்விக்கு ஒரு அடிஷனல் அப்ரெண்டிக்ஷன் தான் எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம சில விஷயங்கள் செய்ய நம்ம பர்சனல் கான்ஃபிளிக்ட்னு ஒன்று இருக்கு. அப்புறம் கார்பரேட்ல கம்பெனி அவங்களோட வான்ஸ் என்பது சேல்ஸ்ல போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் வேற மாதிரி டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க ஐயா. இது இங்க செய்யறது நம்ம சொல்லலாமா, இன்ஸ்டிங் மனசுல சொன்னாலும் வேற கம்ப்ரெஷன்ல தள்ளப்படுறோம். அப்போ நமக்கு அது அந்த இயற்கையில ஏதாவது நமக்கு ஏதாவது காட்டி கொடுக்குமா, இல்ல அந்த உள்ளுணர்வோட நிக்கிறதா, இல்ல அது என்ன நம்மள இதுன்னு சொல்லிடுறாங்க, லூசர்னு சொல்லிடுறாங்க. அதுதான் கேட்டேன். நன்றி. கரெக்ட். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கார்பரேட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமாச்சாரம், அரசாங்கம் அப்படிங்கிறதும் ஒரு ஒட்டுமொத்த சமாச்சாரம், சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த சமாச்சாரம். இப்ப ஒரு சமுதாயம், ஒரு அரசாங்கம், ஒரு கார்பரேட் அப்படிங்கிறது ஓவராலா அதை நம்பி இருக்கக்கூடிய பல உழைப்பாளிகள், தொழிலாளிகள், அதுக்கு சார்ந்தவங்க பல பேர் அதனால பயனடையக்கூடிய நிலை வரும் பொழுது நீங்க அந்த கார்பரேட் அப்படிங்கிற ஒரு நன்மையை செய்வதற்கு நாம ஒரு சின்ன ஒரு மாறுதலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அதை நம்ம செய்யறது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுவதற்கோ அல்லது, ஆனால் இயற்கைக்கு மாறாக அல்லது இந்த சமுதாயத்திற்கு எதிராக அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக நாம எதையாவது அது சமுதாயத்திற்காக செய்யறேன்னு சொல்லி செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு ஒட்டுமொத்த அமைப்புக்காக நான் செய்யறேன்னு சொன்னாலும் சரி, அது ஆன்மீக ரீதிப்படி தவறு. ஆனால் சமுதாய அமைப்புல சில விஷயங்களை நான் இதுக்காக செஞ்சேன் அதுக்காக செஞ்சேன், அது இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு செஞ்சேன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு ரயில்வே தண்டபாலம் மாதிரி. சில விஷயங்களை நாம ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது தவறாக படத்தான் செஞ்சதுன்னா அது தவறுதான். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக இதை நாம அந்த இடத்துல வேற வழி இல்லை, 10ஓட 1 11 நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தா அதுல உங்களுடைய குற்றம் குறைன்னு அங்க எதுவும் பெருசா வரப்போறது இல்லை. ஆனா அந்த குற்றத்துக்கும் குறைக்கும் மூல கர்த்தாவே 10ல் 1 11 கிடையாது, 10க்கே 1 நீங்க தான் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் அது தவறாக கருதப்படும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு செயல். ஏன்னா வாழ்க்கையில வாழும்போது நான் கூட வியாபாரி தான், ஒரு சரக்கு ஒருத்தட்ட இல்லைன்னு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரதான் செய்யும். ஏன் இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்கும் அப்படின்னா பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். அது வேற யார்கிட்டயாவது நம்ம கமிட் பண்ணியிருப்போம், இல்லை இருக்கும் ஆனா இன்னொருத்தட்ட கமிட் பண்ணியிருப்போம். அப்ப அவருக்கு இவர்கிட்ட கூட லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம அதுக்கு தான் இல்லாட்டி என்ன பண்ணுவோம், இவர்கிட்ட கூட லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கமிட் பண்ணதை நான் அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இவர்கிட்ட கொண்டு வந்து அவர்கிட்ட சரக்கு காலியா போச்சுங்கன்னு போய் சொன்னேன்னா அது தவறு. ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன், ஆனா அது திடீர்னு விலையேறுது, இன்னொருத்தர் விலை கூடின ரேட்டு கேட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்காக நான் அங்க மாத்துறேன் அப்படின்னா அது தவறு. ஆனா நான் யாருக்குமே கமிட் பண்ணல, திடீர்னு விலை ஏறுது அப்படின்னா நான் ஏற்றிய விலைக்கு தான் வித்தாகணும், அதுதானே வியாபாரம். அதுக்காக நான் இல்ல ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அதெல்லாம் பெரிய குற்றங்கள் கிடையாது. சமுதாயத்துல என்ன ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நாம் செய்தால் அது குற்றம் இல்லை என்பது என் அறிவுக்கு எட்டியதாக படுகிறது. மிக சிறப்பான பதிலையா, நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.
அடுத்த அன்பராக செவ்வேலையா, நீங்க கேட்கலாம் ஐயா. உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நம்ம இந்த புறமணம், நடுமணம், அடிமணம் ஐயா நீங்க சொல்றீங்க, ரொம்ப தெளிவாதான் சொல்லியிருக்கீங்க. புறமணம் வந்து 2 நம்ம என்ன சாப்பிட்டோம் நம்மளுக்கு என்னன்னு தெரியறது இல்ல, அதுல நம்மளுக்கு பதியிருத்தும் இல்ல. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கூட இந்த நடுமணம் தான் நம்ம சொல்றத கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த நடுமணம் தான் மூளையில இருந்து பயிஞ்சு நம்ம ஆழ்மனத்துக்கு அது எடுத்துட்டு போறாங்க. நம்ம பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க கூட கீழே நம்ம எவ்வளவு தூரம் நம்ம எப்பயும் பதித்து நார்மலா 5 புலன்கள் மூலம் பதிஞ்சிடும்னு சொல்றீங்க. அது நீங்க உணர்வுபூர்வமா பதிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் அந்த அடிமனத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கொடுக்கிறோன்றது நம்ம எப்படி ஐயா செய்யலாம் ஐயா? கரெக்ட். அதாவது இத சொல்லுவாங்க இல்லையா, பாதரிங், லீஸ்ட் பாதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தான் விஷயம். பாதர் அப்படிங்கிறது முழு கவனம், லீஸ்ட் பாதர்ங்கிறது லெத்தார்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருக்கிறது. இந்த அசால்ட்டா இருக்கக்கூடிய மனநிலையில எதெல்லாம் நமக்குள்ள பதிகிறதோ அது அசால்ட்டா போயிடும். அதாவது பதியாது, அது ஜஸ்ட் லைக் தட் போயிடும். லீஸ்ட் பாதர் அப்படின்னு போயிடும். பாதர் அப்படிங்கும் போது கவனம், கவனத்தில் இருந்து நாம சில விஷயங்களை செய்யும் பொழுது அது கவனம். அப்ப மகரிஷி என்ன நமக்கு ஒரு விளக்கம் அதுல கொடுத்திருக்கிறாருன்னா, புறமணம் என்பது புத்தியாகவோ, இப்போ புறமணம் தான் சூடான ஒரு டீ இருக்கு, சூடான ஒரு பொருள் இருக்கு. அந்த சூடான பொருளை தொடுறதுக்கு புறமணம் போனாலும் அந்த பட்ட உடனே அந்த சூடு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிடுறோம் இல்லையா. அதுக்கு நடுமணம் தேவையில்லை, ஆழ்மணம் தேவையில்லை, அடிமணம் தேவையில்லை. ரைட்டா? அப்ப அந்த புறமணத்துக்குன்னு சில கண்டிஷன்ஸும் சில பிராக்டிஸும் பதிவுகளும் அங்க இருக்கு. அப்ப அந்த சூடான பொருள் அதை பார்க்கும் போதே தெரியும், எப்பா தொட்டு பார்க்க வேண்டாம், என்ன ஆவி பறக்குதுப்பா, சூடா இருக்கும், கை வைக்காத பார்த்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ஆவி பறக்குது, அது சூடா இருக்கும்னு அனலைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் புத்தி செய்யுது, நடமுனம். ஆனா அது சூடா இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த இடத்துல டக்குன்னு எடுத்து நம்ம வாயை டீ குடிச்சிருவோம், எப்ப என்ன இவ்வளவு சூடா இருக்கு, நம்ம கவனிக்காம குடிச்சிட்டேன்னு. இதுவும் ஒரு டைப் ஆஃப், ஏன்னா அந்த இடத்துல நடுமணத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா நடுமணம் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கோ அதை அனலைஸ் பண்றதுக்கு நடுமணத்துக்கு போல அந்த சான்ஸ். அப்ப இது 2மே என்னன்னா பாதரிங், லீஸ்ட் பாதரிங். அப்ப ஆழ் மனதுல போய் பதியணும் அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு பொருள் தொட்ட உடனே புலன்ல சுட்டு அது போய் அப்பா சுற்றுச்சு, இனிமே சுட்டதை நான் என்னைக்குமே தொடக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பம் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது பாத்தீங்களா, இது ஆழ் மனதிலிருந்து வரக்கூடியது. ஆனால் இந்த நடுமணம் என்ன பண்ணும், என்னதான் இருந்தாலும் சூடா சாப்பிட்டாதான்ப்பா அது ஒரு டேஸ்ட், பரவாயில்ல கொஞ்சம் ஊதி ஊதி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு இது ஒரு சின்ன உதாரணம். இது ஆழ்மனதுல நமக்கு கருத்தை எடுத்து சொல்லுனாலும் இந்த நடுமணம் புத்தி சித்தம் என்ன பண்ணுதுன்னா அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா அனலைஸ் பண்ணும். இருந்தாலும் இந்த புத்தி இருக்கு பாருங்க, இந்த சித்தம் சொல்றதையும் கேட்காது, ஆழ்மனம் சொல்றக்கூடிய ஆதிநிலை சொல்றதையும் கேட்காது. இந்த புத்தி என்ன பண்ணும்னா அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு புறமணம், அதுதான் மனதின் நிலையில வந்து இது அன்னமய மனோமய கோஷம். அப்ப இந்த மனோமய கோஷத்துல மனம் பழக்க பதிவுல போய் உட்கார்ந்துக்கிடுது. அதை என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சூடா சாப்பிட்டாதானே டேஸ்டா இருக்கும், கொஞ்ச நேரம் சுட போது சுடட்டும் அப்படின்னு வரும். ஆனால் எல்லா பதிவுமே கருமையத்துல போய் பதியதான் செய்யும், பதியாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது எந்த அளவுக்கு அழுத்தமாக பதிஞ்சிருக்குது, அழுத்தமாக பதிந்த பதிவாக இருந்தாலும் நடுமணமும் புறமணமும் பழக்க பதிவிலேயே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், மனதின் அலைச்சுழல் 18க்கு மேல 20க்கு மேல மயக்க நிலை அதாவது அன்னமயம் மனோமய கோஷத்தில் மனம் இருந்தால் நம்ம அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்ப பிராணமய கோஷத்திற்கும் விஞ்ஞானமய கோஷத்திற்கும் மாறணும். அப்ப துரிய தவம் நல்லா செய்து பழகிட்டோம் அப்படின்னா நிதானம் என்பது நமக்கு உயிரில பதிய 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 அந்த டெம்டேஷன்ஸ் அப்படிங்கிறது, இமோஷன்ஸ், டெம்டேஷன், என்வாயர்மெண்டல் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க இல்லையா, சூழ்நிலை கைதி, இதெல்லாம் ஆகமா. அதனால மனம் துரியத்துல நல்லா நிலைத்து பழகிக்கிங்க, சரியா வாழ்க வளம்.
ரொம்ப சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, உங்க கேள்வியை நீங்க சுருக்கமா கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா வளர்மதிமா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. மன்னிச்சுக்கோங்கம்மா, இணைப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பா ஐயா, எப்பவுமே உங்களுடைய உரை மிகவும் சிறப்பா இருக்கு. 2 தான் பதிய வைக்கணும்னு நான் ஆண்ட்ரைஸ் பண்ண, ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது நேத்து நான் டிப்ளமா கோர்ஸும் போயிருந்தேன். ஒரு விடையை தேடி போனேன். அங்க கணேசன் ஐயா எடுத்தாரு. அதுல எனக்கு ஒரு குரு எனக்கு ஒரு விடை கொடுத்தாரு. அதுல எனக்கு ஒரு விடை கிடைச்சது. நேத்து மழையா இருந்துச்சு, போலாமா வேணாமான்னு கடைசியில போயிட்டேன். குரு கூப்பிட்டதால, அவரோட அருள் இல்லைன்னா அங்க போய் உட்கார முடியாது. உடல் நலமும் கொஞ்சம் சரியில்லை. அந்த மாதிரி நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா குரு கிட்ட அவ்வளவு அற்புதமா நம்மளை கொண்டு போறாங்க. நேத்து அங்க போய் எனக்கு அந்த விடை கிடைச்சதும் எனக்கு அவ்வளவு ஒரு என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது ஒண்ணு. அவரு அங்க சொல்றாரு அத. அப்போ எனக்கு அப்புறம் ஒரு ஐயோ, இந்த இதுவை நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். 2வது இந்த அருட்காப்பு, இந்த கொரோனா டைம்ல, அந்த அருட்காப்பு கொரோனா டைம்ல தான் 2020ல நான் சேர்ந்த மன்றத்துல. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவரு பிசினஸ்ன்றதால ரவுண்ட்ஸ்லயே இருப்பாரு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி 2 மாசம் இருந்தாரு. 3வது மாசம் தாக்கு பிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ண, அருட்காப்பு தான் போட்டேன். அருட்காப்பு போகும்போதெல்லாம் அருட்காப்பு, வெளியில எங்க போனாலும் யார் போனாலும் காலையிலயும் சரி இரவும் சரி ஃபுல்லா நான் சுத்தி போட்டுடுவேன் எங்க பிளாட்டுக்கே. அந்த அம்மா கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி ஒரு தாரக மந்திரம் நம்ம கிட்ட இருக்கு, இந்த வாழ்க வளமுடன் அருட்காப்பு. அவங்களே நம்ம கூட வரா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படியே போட்டு என் பையன் போனாலும் சரி, பொண்ணு போனாலும் சரி, யார் போனாலும் சரி, வெளியில நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அது போடுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்குங்க ஐயா. அப்புறம் நீங்கெல்லாம் பேராசிரியர்கள் எங்க அருமையா வழி நடத்திக்கிட்டு போறீங்க. ரொம்ப உங்களுடைய இதை மிஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் இணைஞ்சேன் ஒர்க்கால. ரொம்ப சிறப்பா ஐயா, மிக்க நன்றி. இது 2 பதிவு பண்ணணும்ன்றதுதான் நான் இது பண்ணையா. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாம் வழி நடத்துவது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. நாம எல்லாம் அதுல ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதாங்கம்மா. அந்த கருவி ஒளிப்பெருக்கியாக இன்று உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறோம். கொடுத்த கருத்து எல்லாம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, போனா அங்க ஒரு கருத்து எனக்கு கிடைச்சது. குருவே கேள்வியாகவும், ஆமா, குருதான் கேள்வியாக வருகிறார், குருதான் பதிலாகவும் இருக்கிறார். குருவே நம்மோடு இணைந்து இருக்க குருனுடைய சூக்குமத்தை என்னைக்கு நாம் வைத்துக் கொண்டோமே ஆனால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் சிறப்பாக பெற்று வாழ முடியும் என்ற சிந்தனையோடு நிறைவு செய்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி அம்மா. இறுதி அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன் பேராசிரியர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான இந்த 2 மணி நேரமா பாருங்க, உங்களுடைய உரை மற்றும் கேள்வி பதில் உண்மையிலே ஒவ்வொரு வரியுமே மறுபடியும் யூடியூப்ல கேட்கணும். நான் லேட்டா தான் இணைந்தேன். அருமையான கருத்துக்களையா. தவம் செய்வதை தவம் இயற்ற வேண்டும் அப்படின்னு மிக அருமையா நீங்க பதிவு பண்ணீங்க. தவத்தை இயற்ற வேண்டும், அதை ஆழ்ந்து நம்ம செய்யணுன்றது. இன்னொன்னு நமக்கு யார் அவங்க துன்பம் தராங்க, இவங்க துன்பம் தராங்க, நம்மளுடைய வினையே அவர்கள் மூலமாக கழிகிறதுன்ற ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க. மிக அற்புதமான உரை. யூடியூப்ல கேட்கறியா, நேரம் கருதி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய தொண்டு சிறக்க இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க. ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க வளம். அனைத்தையும் குருவுக்கே சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்யும். அம்மா, இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குருவுக்கே சரணகதியாக்கி சரணம் செய்து சமர்ப்பணம் செய்து அவருக்கே இதை சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்வோம். அம்மா, வாய்ப்பு கொடுத்த அறிமுகம் செய்த அத்தனை பேருக்கும், இணைந்த அத்தனை பேர்களுக்கும் குருவின் நினைவிலிருந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு சிந்தனையும் சிறப்பாக இருந்தது. அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் சிறப்பாக பதில் அளித்தீங்க. வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே